उपमन्येषु अविचार्यदोर्न सम्भे अवतारः समनन्यलभ्यौ लक्ष्मीकुटुम्बं शरणं प्रपद्ये श्रीरङ्गनाथ सर्वोपरिचित्रदृष्टं लक्ष्मीकुटुम्बचर्यत्वमीकपात्रं श्रीरङ्गवीररघुराक्षरगोपकृत्यं वेदान्तदेशैत्रमं प्रपद्ये श्रीमद्रङ्गचटारिसंयमिवरालब्धागमन्तद्वयं श्रीमद्वीररघुसहाद्यकरवित्पाधारविन्दाश्रयं श्रीमद्वेदवदन्तदेशिकैते कारुण्यवीक्षास्पदं सेवेरङ्गदुरीनसागरवसं नारायणं योगिनं वेदान्तदेशिकैतीन्द्रकटाक्षलब्धद्रय्यं सतारमनवद्यगुणं नारायणाख्य यदुर्यकृपाभिषिक्तं श्रीरङ्गनाथेशेखरमाश्रयामः श्रीरङ्गेशचटारादियतीर्थानपदाश्रयं कुसुमराघवार्यं तं मध्ये कालज्ञभूषणं श्रीमद्रङ्गचटारियोगिचरणनिष्ठात्मनिष्ठावरं श्रीमद्रङ्गचटारिवीररघुरालब्धागमं तद्वयं ईर्ष्याडम्बविवर्जितं शुभमुनिं श्रीभान्तं महत्त्वं तजं वन्दे वत्सविभूषणं सुरवरं श्रीकृष्णमार्यं सदा श्रीमद्वेदान्तरामानुजमुनिकरुणालब्धवेदान्तयुग्मं श्रीमद्श्रीवासयोगीश्वरगुरुपरयोरर्पितस्वात्मभारं श्रीमद्श्रीरङ्गनाथाभयामि कृपया प्राप्तमोक्षाक्षमं तं श्रीमद्वेदान्तरामानुजमुनिमपरं संशये தேசிகேந்திரம் ஸ்ரீரொன்னதோப்பொருள்திருவேங்கடமுலையாம் பாருந்திருச்சொன்ன பழமொழியோள் ஓரொரு தானியமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானூர கோமரம். அதாவது இன்னைக்கு வராக சரம ஸ்லோகம். அதாவது வராக பெருமாள் பூமி பிராட்டிக்கு அருள் செய்த 2 ஸ்லோகத்தினுடைய அர்த்தங்களை பார்க்கணும். அதாவது முதல்ல இந்த சரம ஸ்லோகம் எப்படி அவதரிக்குது, வராக சரம ஸ்லோகம்ன்றதுக்கு அவதாரிக்க என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஹிரண்யாட்சன் பூமி பிராட்டிய என்ன பண்றான், பாதாளத்துக்கு கொண்டு போயிடுறான். அந்த ஒரு நிலையை கண்டு எம்பெருமான் தான் வராக அவதாரம் எடுத்து ஹிரண்யாட்சனை கொண்டு பூமி பிராட்டிய மீட்டுண்டு வர. அப்படி எம்பெருமான் பூமி பிராட்டிய மீட்டுண்டு வந்த பிறகு பிராட்டினுடைய முகத்துல சோகமானது தெரிகிறது. உடனே பெருமாள் கேட்கிறான், நான் தான் அசுரனை கொண்டு உன்னை காப்பாற்றி மீட்டுண்டு வந்துட்டேனே, சந்தோஷமா இருக்க வேண்டிய இந்த சந்தர்ப்பத்துல ஏன் உன் முகத்துல இந்த மாதிரி ஒரு சோகமானது ஏற்படுறது அப்படின்னு பெருமாள் கேட்கணும். வராக பெருமாள் கேட்க நினைக்கும். அப்ப பிராட்டி சொல்ற, என்ன நீங்க அசுரனை கொண்டு காப்பாற்றி மீட்டுண்டு வந்துட்டு, ஆனா நம்ம குழந்தைகள் இந்த சம்சாரத்துல இப்படி ஒரு லட்சங்களை அனுபவிச்சுட்டு இந்த சம்சார சாகரத்துல அல்லற்பட்டு, இந்த சம்சார சாகரத்திலேருந்து இந்த குழந்தைகளை நீங்க எப்போ மீட்டு கரை சேர்க்க போறே அப்படின்னு கேட்கிற. அதாவது எப்பவுமே தாயாருக்கு தன் குழந்தைகளை தகப்பனார்ந்த ஸ்தானத்துல நன்னா பொறுப்பா கவனிச்சுட்டாதான் அம்மாவுக்கு அந்த புருஷனிடத்துல ஒரு சந்தோஷம் பிரீத்தி வரும். அந்த இதுல லோக மாதாவான பிராட்டி என்ன பண்ற, இத்தனை குழந்தைகள் சம்சாரத்துல நம்ம குழந்தைகள் கஷ்டப்படுற போது இதுகளை நீ ரசிச்சாதானே என் முகத்துல கவலை போய் சந்தோஷம் வரும் அப்படின்னு சொன்ன நாளைக்கும் பெருமாள் சொல்றான், நான் என்ன அவளை ரசிக்க மாட்டேன் காப்பாற்ற மாட்டேன்னு நான் சொல்றேன். சாஸ்திரத்துல நான் என்னை அடையறதுக்கு பக்தி யோகத்தை பண்ண சொல்லி விதிச்சிருக்கேன்னு, தியானம் உபாசனம் தியாயிட்ட உபாசிட்ட மன்மனாபவம் அத்வஸ்தகா மத்தியாஜீமாம் நமஸ்குரு, என்னை குறித்து பக்தி யோகத்தை பண்ணு, உன்னை நான் எங்கிட்ட சேர்த்துக்கிறேன், மோசத்தை கொடுக்குறேன் என்றெல்லாம் நான் இந்த மாதிரி உபாசனத்தை பக்தி யோகத்தை விதிச்சிருக்கேனே. அந்த குழந்தைகள் நான் சொன்ன காரியத்தை செஞ்சாலுமே அவளை நான் சம்சாரத்திலேருந்து கரை சேர்த்தேன் இல்லையோ, நான் மாட்டேன்னு சொல்றேன் அப்படின்னு ஒன்ன பிராட்டி சொல்றேன். நீங்க சொல்றது ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம குழந்தைகள் அகிஞ்சனர்கள், அவளுக்கு அதுக்கு உண்டான ஒரு ஞானமும் சக்தியோ கிடையாது. ஒரு அசக்தாளுக்கு இவ்வளவு ஒரு கடினமான உபாயத்தை நீ செய்ய சொல்லி சொன்னா அது என் குழந்தைகளால செய்ய முடியுமான்னு கருவி பேசுற. குருவி தலையில பணங்காய வச்ச மாதிரி செய்ய முடியாத அசக்தர்கள் ஆசீசன்யம் உள்ளவாளுக்கு போது இவ்வளவு கடினமான பக்தியோகத்தை பண்ணணும்னு சொல்லி சொன்னாக்க அவர்களால அந்த பக்தியோகத்தை பண்ணி நம்மள அடையறதுன்றது முடியாத காரியம். அதனால என்ன பண்ணணும், அவர்களுடைய சக்திக்கு ஏற்ப ஒரு சுலபமான வழியை காட்டணும்.
எந்த உபாயத்தை அனுஷ்டிச்சா சமம் இல்லாத அனுஷ்டிச்சு நம்மளை அடைவாரோ அப்பேற்பட்ட லகு உபாயத்தை பிரார்த்திக்கணும்னு பிராட்டி பூமி பிராட்டி என்ன பண்றா, வராக பெருமாள்கிட்ட பிரார்த்திக்கிறார். அந்த பூமி பிராட்டியினுடைய பிரார்த்தனையினுடைய பேர்ல அவதரிச்சதுதான் வராக சர்ம ஸ்லோகம். அப்ப என்ன பண்றான் பெருமாள்னா லகு உபாயத்தை சுலபமா அனுஷ்டிக்கக்கூடிய உபாய விசேஷத்தை உபதேசம் பண்றோம். அப்ப பூமி பிராட்டியினுடைய பிரார்த்தனையின் பேர்ல எம்பெருமான் 2 ஸ்லோகம் அருளிச்சுக்கிறோம். அதுதான் வராக சரம ஸ்லோகம்னு சொல்லப்படுறது. அதாவது என்னன்னா, சிதே மனசி சித்வஸ்தே ஷரீரே சதியோ நரக தாது சாமியே சிதே ஸ்மர்த்தா விஸ்வரூபம் ச மாமயம். இது ஒரு ஸ்லோகம். அடுத்தது ததஸ்தம் நியமானம் காஷ்டபாட்டான சன்னிகம் அகம் ஸ்மராமி மத்வர்த்தம் நயாமி தரமாசதி என்பதாக 2 ஸ்லோகம். அதுல முதல் ஸ்லோகம் ஜீவர்கள் செய்ய வேண்டிய சித்தியத்தை காட்டுறோம், செயலை காட்டுறோம். அடுத்தது நான் சொன்ன காரியத்தை செஞ்ச ஜீவர்கள் விஷயத்துல தாம் பண்ணக்கூடிய செயலை காட்டுறோம். அதனால முதல்து ஜீவர்கள் செய்ய வேண்டிய காரியம். 2வது ஸ்லோகம் அவர்கள் விஷயத்துல தான் செய்யறேன்னு சொல்ற காரியம். அதனால முதல்ல அதிகாரி சித்தியம், 2வது சரண்ய சித்தியம் என்று சொல்றோம். இப்ப கீதையில சரம ஸ்லோகத்தை சொல்ற போது முதல் வரியில மாமேகம் சரணம் பிரஜன்னு சொன்னாமோ இல்லையோ, சர்வதர்மான் சரித்திய மாமேகம் சரணம் பிரஜன்னு உன்னால பண்ண முடியாத கர்மயோக ஞான யோக பக்தி யோகத்தெல்லாம் நீ விட்டுருக்கிய, அப்படி விட்டு இருக்கிற நீ சரணாகதி பண்ணு என்பதாக அதிகாரி சித்தியத்தை சொன்னான். 2வது வழியில அப்படி பண்ணினவா விஷயத்துல நான் என்ன செய்யறேன்னு கேட்டா அகம்வா சர்வபாபியம் மோட்சயிஷ்யாமின்னு, அது தன்னுடைய விஷயம். அவ விஷயத்துல நான் என்ன பண்றேன், அவளை சம்சார பந்தத்திலேருந்து விடுவிக்கிறேன். அந்த மாதிரி சொன்ன மாதிரி முதல் ஸ்லோகத்தினால ஜீவர்கள் செய்ய வேண்டிய செயலையும், 2வது ஸ்லோகத்தினால அப்படி செஞ்ச ஜீவர்கள் விஷயத்துல தான் செய்யறேன்னு சொல்ற செயலையும். ஆக இதுதான் வராக சரம ஸ்லோகம். 2 ஸ்லோகங்கள் என்பதாக சொல்லப்படுறது. எப்பவுமே ஒரு ஜந்தத்துக்கு உயர்த்தி ஏற்றம் அப்படின்னு சொன்னாக்க அந்த ஏற்றம் 3 அம்சங்கள் அதுல அடங்கியிருக்கணும். அதாவது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா, பக்திரு வைலட்சண்யம், ஸ்ரோத்ரு வைலட்சண்யம், விஷய வைலட்சண்யம். வைலட்சண்யம்னா என்ன அர்த்தம், அசாதாரணமா இருக்கக்கூடிய சிறப்புன்னு அர்த்தம். அதாவது என்னன்னா, சொல்லுபவரிடம் உள்ள சிறப்பு, கேட்பவரிடம் உள்ள சிறப்பு, சொல்லப்படுற விஷயத்தில் உள்ள சிறப்பு. பக்திரு வைலட்சண்யம், பக்தான்னா சொல்றவாழ்கிட்ட ஒரு மேன்மை இருக்கணும். ஸ்ரோத்ரு வைலட்சண்யம்னா சொல்ற விஷயத்தை கேட்கிறவாளிடத்துல ஒரு மேன்மை இருக்கணும், சொல்லப்படுற விஷயத்துக்கு மேன்மை இருக்கணும், விஷய வைலட்சண்யம். ஆக இது 3 சேர்ந்து இருந்துதான்னா அந்த சொல்லப்படுற விஷயம்ன்றது அதி விசிஷ்டமானது. அத்தகைய ஏற்றம் எதுல இருக்குன்னு கேட்டா வராக சரம ஸ்லோகத்தான் இருக்கு. ஆக இந்த வராக சரம ஸ்லோகத்தை உபதேசம் பண்ணின பக்தா யாருன்னா வராகபிரான், சாட்சாத் சொதக சர்வஜனான எம்பெருமான். அந்த எம்பெருமானை பத்தி சொல்ற போது சாஸ்திரங்கள் என்ன சொல்றது, யோகேசி யுகபத் சர்வம் பிரத்யக்ஷேன சதாஸ்வதக என்று, யுகபத் அகிலம் பிரத்யக்ஷேன ஸ்வதஸ்வதகம் விதன். அதனால அந்த எம்பெருமான் எப்படிப்பட்டவன் அப்படின்னு சொல்லி கேட்டா, எல்லாவற்றையும் இயற்கையில் எப்பொழுதும் ஏக காலத்தில் தானாகவே அறிகிறான். அப்ப அதனால என்ன ஏற்படுறது, அவன் அறியாத விஷயம் ஒன்றுமில்லை, அவன் அறியப்படாத விஷயம் ஒன்றுமில்லை. அதனால இப்ப என்ன ஏற்படுறது, பகவான் சர்வஜன். அதான் சர்வஜன் அப்படின்னா எனக்கு அஜ்ஞாதம் நாஸ்திகே கிஞ்சிது, அவன் அறியாதது ஒன்றுமில்லை. அதாவது 2 நெகட்டிவ் போட்டு சொன்னோம்னா சொல்லப்படுற விஷயம் விளம்படுறது. எல்லாம் அறிந்தவன்னா பெரும்பாலும் தெரிஞ்சிருக்கான், ஏதோ தெரியாததும் சிலது இருக்கலாம்னு தோணும். ஆனா அவன் அறியாதது ஒன்றும் இல்லைன்னு சொன்னவானா
அப்போ எல்லாத்தையும் அறிஞ்சிருக்கான்றது நன்னா கிடைக்கிறது. அந்த மாதிரி அஜ்ஞானம் நாஸ்திகே கிஞ்சிது, அஜ்ஞானம் என்பது புரியும் அவனிடத்துல கிடையாது அப்படின்னா அவன் அறியாத விஷயம் எதுவும் கிடையாதுன்னு அர்த்தம். அப்போ பக்தாவா இருக்கிற இந்த சரமஸ்லோகத்தை உபதேசம் பண்றவன் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டா சர்வஜனான இருந்திருந்தான். அவன் சர்வஜனா இருந்து அஜ்ஞானம்ன்றது புரியும் இல்லாதவனாக இருக்கிறதுனால அதுல இன்னொன்னு என்ன சேர்றது, விஷய வைலட்சண்யம். சொல்லப்படுற விஷயத்துக்கு சிறப்பு வருது. சொல்றவனிடத்தில் உள்ள சிறப்பு அவனால சொல்லப்படுற விஷயத்துக்கும் வருது. இப்ப சொல்றவனிடத்துல குறைபாடு இருக்கு, அவருக்கு சில விஷயங்கள்லாம் தெரியாது, இல்ல சில விஷயங்கள் எல்லாம் சொத்துப்பா கிரகிச்சிருக்கான். அப்படிப்பட்டவன் ஒரு கிரந்தம் எழுதினா அவன் சொல்லப்படுற விஷயத்திலையும் என்ன இருக்கும், தோஷங்கள் இருக்கும். ஏன்னா இவனிடத்துல உள்ள அறியாமை, இவனிடத்துல உள்ள விபரீத ஞானம், விபரீத புத்தி எல்லாம் அவன் இயற்றுகிற கிரந்தத்திலையும் வந்து சேரும். அப்ப நம்ம என்ன சொல்றோம், இந்த புத்தகம் முழுக்க தப்பு, வெறும் அபத்தம், இதை வாசிக்காதீங்கோ. காரணம் என்ன, இந்த கிரந்தத்தை எழுதினவனுக்கு அறிவு இல்லை, அதனால அவன் எழுதுற விஷயத்திலையும் தோஷமானது இந்த விஷயங்களும் தப்புதப்பா இருக்கு. இப்ப இங்க என்னன்னு கேட்டா பெருமாளால இயற்றப்பட்ட சொல்லப்பட்ட விஷயம் இருக்கிறதுனால பெருமாளுக்கு அஜ்ஞானமோ மறதியோ விபரீத ஞானமோ எதுவும் கிடையாது. அதே மாதிரி பையனை தான் விஷயத்தை தெரிஞ்சுட்டு இருக்கோம், அகலாருக்கு மறைச்சு விபரீத போக்கு காட்டுற புத்தி கிடையாது. பரம காருணிகர், எல்லாரும் நல்லகதி அடையணும்ன்றதுக்கே விஷயங்களை சொல்றான். அப்படியெல்லாம் எம்பெருமானிடத்துல சிறப்பு இருக்கிறதுனால அவனால சொல்லப்பட்ட விஷயமும் எப்படி இருக்குன்னா சிறப்புடையதாக இருக்கு. ஆக பக்தி வைலட்சண்யம் விஷய வைலட்சண்யம்னு சொல்றது ரெண்டு அம்சங்கள் கிரந்தத்துல இருக்கு. இந்த அம்சத்தை நீங்க பார்த்தீங்கன்னா 3 இடத்துல பெருமாள் சொன்ன சரம ஸ்லோகத்துக்கும் இந்த விஷயம் இருக்கு. அதாவது சொன்னவன் வராக பெருமாள், அங்க ராமன், மற்றொன்று கிருஷ்ணர். 3 அவதாரம், வராக அவதாரம், ராமாவதாரம், கிருஷ்ணாவதாரம். ஆக இந்த 3 அவதாரத்திலையும் சரணாகதிய உபதேசம் பண்ணினான். அதுல ராமாவதாரத்துல எப்போ உபதேசம் பண்ணினா, கடற்கரையில் சொன்ன வார்த்தை விபீஷணனை குறிச்சு அந்த இடத்துல பெருமாள் வந்து அபய பிரதானம் பண்றோம். சசுதேவ பிரபன்னாய நவாஸ்மி யாசதே அபயம் சர்வபூதேபியக ததாமி ஏத பிரதம் என்பதாக ராமாவதாரத்துல அபய பிரதானம் பண்ணிருக்கோம். ஒரு காலே சரணாக அடைகின்றார்க்கும் உனக்கு அடிமை ஆகின்றேன் என்கின்றார்க்கும் அருகாதே அனைவருக்கும் அனைவராலும் அஞ்சேல் என்று அருள் கொடுக்கும் சுவாமி தேசிகன் அதை தமிழில் இருந்து பாசுரத்துல சாதிக்கிறார். ஆக விபீஷண சரணாகதி பிரகரணத்துல அபய பிரதானம் பண்ணினான். மற்றொன்று கிருஷ்ணாவதாரத்துல தேர்தத்துல யுத்த காலத்துல குருச்சேத்திரத்துல கீதோபதேசத்துல அருளி செய்த சரமம் மாமேகம் சரணம் ரஜன்னு சொல்லி சொன்னான். ஆக இந்த 3 இடத்துலையுமே உங்களுக்கு பக்தி வைலட்சண்யம் இருக்கு. சொன்னவன் ஸ்ரீராமன், சொன்னவன் ஸ்ரீ கிருஷ்ணன், அவனால சொல்லப்பட்ட சரம ஸ்லோகத்துக்கும் விஷய வைலட்சண்யம் இருக்கு. அந்த 2 ஏற்றமும் அங்கேயும் உண்டு. ஆனால் வராத சரம ஸ்லோகத்துல அதிகப்படியான ஏற்றம் ஸ்ரோத்ரு வைலட்சண்யம். ஸ்ரோத்ரு வைலட்சண்யம்னா கேட்டவள் இடத்துல உள்ள சிறப்பு. கேட்டவள் லோக மாதாவான பிராட்டி, அவளும் பெருமாளை போல சர்வஜன், அவளும் அறியாதது ஒன்றுமில்லை. அவளும் பெருமாளை போல எல்லாவற்றையும் அறிந்தவள். அவளுக்கும் என்ன கிடையாது, அறியாமை கிடையாது. எல்லாம் அறிந்தவளான பரம காருணிகையான லோக மாதாவான பூமி பிராட்டி லோகத்தாருடைய நன்மையை கருதி பெருமாளிடத்துல சுலபமான உபாயத்தை சொல்லணும்னு கேட்டான். அந்த ஏற்றம் மற்ற இடத்துல கிடையாது. இப்ப அர்ஜுனனுக்கும் நமக்கும் என்ன உறவு, பூமி பிராட்டிக்கும் நமக்கும் தாயார் நாம அவ குழந்தைகள்ன்ற சம்பந்தம் இருக்கு. அந்த மாதிரி அர்ஜுனனுக்கும் நமக்கும் உறவு கிடையாது. கேட்ட அர்ஜுனன் வந்து தான் கடத்தேறதுக்கான வழியை கேட்டான், தன் பிரயோஜனத்துக்கு கேட்டான். ஆனா பூமி பிராட்டி கேட்டதும் லோகத்தாருடைய நன்மையை கருதி கேட்டான். அதனால தனக்காக கேட்கல, லோகத்துல சம்சாரத்துல கஷ்டப்படுற சேதனர்கள் நெருக்கடி அடைகிறதுக்கு கேட்டா. 2வது பிராட்டிக்கு நமக்கும் அவன் நமக்கு தாயாற்ற சம்பந்தம் இருக்கு. இந்த இடத்துல கூடுதலான ஏற்றம் என்னன்னா ஸ்ரோத்ரு வைலட்சண்யம். கேட்டவள் சர்வஜை,
நமக்கு தாயார்ன்ற சம்பந்தம் அதோட நம்முடைய ஒரு சேமத்துக்காக கேட்டாலே தவிர தன்னுடைய பிரயோஜனத்துக்காக கேட்கணும். அதனால மற்ற இடத்துல இல்லாத குரோத்துடைய செங்கன்ற அதிகப்படியான ஏற்றம் வராக சமத்துவத்துக்கு. ஆக ஒரு ஏற்றத்துக்கு வேணுங்கிற 3 அம்சங்களும் எதுல நிறைஞ்சிருக்குன்னு கேட்ட வராக சமத்துவத்துல. பக்திரு வைரட்சண்யம் எம்பெருமான், குரோத்ரு வைரட்சண்யம் பூமிக்கு ராசி, விஷய வைரட்சண்யம் கர்மஸ்லோகம், உபதேசம் பண்ணின கர்மஸ்லோகம். அதனால அது எல்லாருக்கும் எப்படி இருக்கு, நன்மையை உண்டு பண்ணக்கூடியதா, அதுல வஞ்சனையோ பொய்யான விஷயங்களோ அஜானமோ விபரீத ஞானமோ எதுவும் அதுல கலக்கல. அதனால விஷயங்கள் முழுக்க எப்படி உண்மையான விஷயம் யதார்த்தத்தை சொல்லணும், அந்த விதி ஏற்படும். இப்பேற்பட்ட ஒரு சிறப்பானது வராகசரம ஸ்லோகத்துக்கே இந்த சிறப்பு. அதுல முதல் ஸ்லோகத்துல பெருமாள் பண்ற உபதேசம், அதாவது பூமி பிராட்டி என்ன கேட்டா, சுலபமான வழியை சொல்லணும்னு கேட்டா. பக்தி யோகத்தை அவளால பண்ண முடியாது, நம்மளை அடையறதுக்கான லகுபாயத்தை சொல்லணும்னு கேட்டா. அத பெருமாள் என்ன சொன்னான், சிதே மனசி சித்தே சரீரே சதியோ நரக பாபுசாமியே சிதே ஸ்மர்த்த விஸ்வரூபம் மானுடம். அதாவது பெருமாள் சேவிக்கிறதுக்கு தான் கிளறொளி இளமை கெடுவதன் முன்னம்ன்றது இல்லை. எல்லாரும் சொல்லுவா, முதுமை வந்துருக்கானா அப்புறம் சேத்ராத்ம போறதோ பெருமாள் சேவிக்கிறதோ கல்லாம வந்துருக்கானா எதுவும் முடியாது. அதனால உடம்பு நல்லா ஆரோக்கியமா இருக்கிற பொழுது அந்த பெருமாளெல்லாம் நம்ம சேவிச்சுட்டு வரணும், திவ்யதேசங்களுக்கெல்லாம் போயிட்டு வரணும்னு ஆழ்வார் பாடிட்டார் அப்படின்னு எல்லாம் சொல்லுவா. அது பெருமாள் சேவிக்கிறதுக்கு மட்டும் இல்லை, நல்ல ஞானம் சம்பாதிக்கிறதுக்கும் ஆச்சாரியன் திருவடியை ஆசிரியத்து சரணாகதியை அனுஷ்டிக்கிறதுக்கும் எல்லாத்துக்குமே எதுன்னு கேட்டா கிளவொளி இளமை கெடுவதும். கேட்பா, நல்ல விஷயங்கள் நடக்கிறது கேட்டுக்கோ, சம்பிரதாயத்தை தெரிஞ்சுக்கோ, சம்பிரதாய கிரந்த காலேஜம் பண்ணுன்னா எனக்கு என்ன வயசாயிருக்கு, இதெல்லாம் என்ன ஆலட்சேபம் கேட்கிற வயசான்னு நம்மள விரியாசம் பண்ணுவான். கோவிலுக்கு போற சின்ன பசங்க கூட நல்ல விஷயங்களை கேளுன்னா எங்களை என்ன வயசானுவான்னு நினைச்சுட்டு இருக்கியா, இப்பெல்லாம் என்ன வேதாந்தம் கேட்கிற வயசானுவா. இது வேதாந்தம் கேட்கிற வயசு இல்லேன்னு நம்ம விட்டுட்டோமானா 60 வயசுல இவ வேதாந்தம் கேட்க ஆரம்பிச்சா என்ன புரியும்? அப்பதான் இருக்கிற அத்தனை வியாதிகளும் கல்லாம மாட்டான்னு புரிகொள்ளும். இவாளுக்கு உட்காந்து விஷயத்தை ஜெயிக்கிறதுக்கு கூட முடியாத வயசுல அப்ப வேதாந்தார்த்தங்களை ஜெயிக்க முடியுமா? அதத்தான் இங்க வராக பெருமாள் சொல்ற. சிதே மனசின்றார், விஸ்வத்தே சரீரேன்றார், தாபிசாமின்றார். இதெல்லாம் என்னன்னா சரீரத்துக்கு கிடைக்க வேண்டிய ஆரோக்கியத்தை சொல்றது. அதாவது சரீரத்துல பல பல உபாதைகள் வியாதிகள்லாம் குடிகொண்டு இவனுக்கு பல பல சமங்கள் ஏற்பட்டுதுன்னு வச்சுக்கோங்க. முதல்ல சொல்ற விஷயம் ஏறாது, கவனக்குறவு வரும், மறதி வரும், உட்காண்டே தூங்குவா. நம்ம நினைச்சுக்கணும் அவன் அதுவும் விரும்பி அவன் பண்ணிட்டு இருக்கா, தூங்கல்ல. நம்ம சொல்ற விஷயத்துக்கு மேல சொல்றதுக்கு பொருளா இருக்கிற எதிர்வான தியானம் பண்ணிட்டு இருக்கா நம்ம நினைச்சுக்கலாம். அத்தனை சமங்களும் உடம்புல குடிகொள்ளும், நம்ம முன்னாடியே இப்படியே ஆடிட்டு இருப்பா. வேதாந்தம் கேட்டா ஏதாவது ஏறுமா மனசுல? அதுக்குதான் இங்க ரொம்ப அழகா சொல்ற 3 விஷயங்கள் சொல்ற. அதுல என்ன தாபு சாமியங்க. தாபுன்னா என்ன அர்த்தம்? கபம் வாதம் சித்தம்ன்றது நம்ம சரீரத்துல இருக்கக்கூடியது. ஆனா இது சமமா இருக்கக்கூடாது. இருந்தா என்ன அர்த்தம்? தாதுக்கள் 3 சமமா இருந்தா ஆள் பொய்தான்னு அர்த்தம். இந்த கபம் வாதம் சித்தம்ன்றது ஒண்ணு ஏறி இன்னொன்னு இறங்கி இருக்கணும். பிரகிருதியில 3 குணங்கள சமமா இருந்தா என்ன பிரளயம். சத்வரஜ சமம் ஏறி இறங்கி இருந்தா சிருஷ்டி. அந்த மாதிரி கபம் வாதம் சித்தம்ன்றது தாது சாமியேன்னா சமம்னு அர்த்தம் இல்லை. தாதுக்கள் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு எப்படி ஒத்து இருக்கணுமோ தாதுக்கள் ஒத்திருக்கும் பொழுது ஆயுர்வேதத்துல சொன்னபடி சரீர ஆரோக்கியத்துக்கு தாதுக்களுடைய இருப்பு எப்படி இருக்கணுமோன்னு அர்த்தம். சாமியன்னா சமம்னு அர்த்தம் இல்லை, ஒத்தி இருக்கும் போது அப்படின்னு அர்த்தம். அந்த தாதுக்கள் எப்படி இருந்தா அது நமக்கு தேக ஆரோக்கியத்துக்கு ஏதுவா இருக்குமோ எடுத்துக்காட்டா இருக்குமோ அந்த மாதிரி இந்த தாதுக்கள் இருக்கணும்னு சொல்றத. அதுக்கப்புறம் சுஸ்வஸ்தே சரீரே, சரீரம் அப்பதான் சுத்தமா இருக்கும். சுத்தம்னா என்ன? ஆரோக்கியமா இருக்கும். சரீரம் ஆரோக்கியமா இருந்தான்னா
சிதே மனசி, மனசு நல்லா இருக்கும். அதாவது என்ன, சரீரத்தினுடைய நிலையை வச்சுதான் மனசனுடைய நிலையும் இருக்கு. ரொம்ப வேலை செஞ்சு களைச்சு போய் சரீரத்துக்கு ஓய்வு தேவைன்னா அவளை உட்காந்து விஷயம் சொன்னா மனசுல முதல்ல ஏற்றுமோம், இருக்காது. சரீரம் நல்லா சுறுசுறுப்பா ஆரோக்கியமா நல்ல நிலைமையில இருந்து சரீரம் இயங்கினாதான் மனசு என்ன ஆகும், சொல்ற விஷயத்தை ஏற்கும், கிரகிக்கும். அதனால தாத்துக்கள் ஒத்து இருக்கணும். அதனால சரீரம் ஆரோக்கியத்துக்கு பாங்கா எப்படி இருக்கணும்னு ஆயுர்வேதத்துல சொல்றதோ அதன்படி இருக்கணும். அதனால மனசு எப்படி இருக்கும், நல்ல நிலையில இருக்கும். புரிஞ்சுதா? அப்போ அந்த மனசு சொத்தமா இருக்கிறதுக்கு ஏற்ப தாத்துக்கள் ஒட்டி இருப்பதும் சரீரத்தினுடைய நிலை இருப்பதும். அதாவது என்னன்னா, நம்ம சரீரத்துல 3 குணங்கள் இருக்கு. 3 குணங்கள் என்னன்னா சத்துவம், ரஜஸ், தமஸ் என்கிற 3 குணங்கள் இருக்கு. இந்த 3 குணங்களும் என்னன்னா எப்பவும் எப்படி இருக்கும், ஏறியும் இறங்கியும் இருக்கும். அதாவது ஏதாவது ஒரு குணம் உச்சத்துல இருக்கும், மற்ற குணங்கள் குறைவா இருக்கும். ஆக இந்த 3 குணங்கள்ல ஏறியும் இறங்கியும் குணங்கள் இருக்கோ இல்லையா, அதுல சத்துவ குணம் ஏறி இருக்கணும், ரஜோகுணமும் சமோகுணமும் குறைஞ்சு இருக்கணும். அதுதான் இவன் வேதாந்த ஞானம் சம்பாதிக்கிறதுக்கு சரீர நிலை, மனோநிலை. அதாவது சத்துவத்தினுடைய ஒரு உபயோகம் என்ன அப்படின்னு கேட்டா, அது விஷயங்களை நமக்கு உள்ளது உள்ளபடி புரிஞ்சுக்கிறதுக்கு உபயோகப்படும். அதாவது நல்ல ஆச்சாரி நடக்கிற விஷயத்தை கேட்டு அதை தெளிவர புரிஞ்சுக்கிறதுக்கு காரணமாக இருக்கிற குண விசேஷம் எதுன்னா சத்துவகுணம். ரஜோகுணத்தினுடைய தன்மை என்னன்னு கேட்டாக்க, உலக விஷயத்துல நிறைய ஈடுபாடு, ராகாதிகள். ராகம்னா ஆசை. கத்தியத்துல சாதிக்கிறாரோ எப்போ விஷயாயாச்ச போக்கிய புத்தி ஜனனி. பிரகிருதி எப்படிப்பட்ட அபகாரங்களை பண்றதுன்னா பகவத் ஸ்வரூப திரோதான சரி, விபரீத ஞான ஜனனி, ஸ்வவிஷயாயாச்ச போக்கிய புத்தி ஜனனின்னு பாஷ்யக்கார சரணாகதி கத்தியத்துல சாதிக்கிற போது இந்த பிரகிருதி என்ன பண்றது, தன்னுடைய பரிணாமமான வஸ்துக்கள் எல்லாம் காட்டி ஜனங்களை தன்பால் வசீகரிக்கிறது. அந்த மாதிரி லோகத்துல உள்ள விஷயங்களை அனுபவிக்கணும்ன்ற ஆசை உள்ளவாளுக்கெல்லாம் ரஜோகுணம் ஏறிச்சுன்னு அர்த்தம். சத்துவகுணம் அனுபவிச்சு. சமோகுணம் அதிகமாகிருந்தா அவளுக்கு எல்லாத்தையும் ஒரு சோம்பேறித்தனம், தூக்கம், மந்த புத்தி, கவனக்குறவு இதெல்லாம் எல்லாத்துலயும் ஒரு சோம்பேறித்தனம். செஞ்சா போகுது, பண்ணா போகுது, என்ன அவசரம் அப்படின்னு நாளை கடத்துறதே அவளுக்கு சுரூபமானது. அதெல்லாம் சமோகுணம். சில பேர் என்னன்னா ஒரு காரியத்தை நினைச்சுன்னா அது செஞ்சு முடிச்சாதான் தூக்கம் வரும். எத்தையோ பெண்டிங்ல அப்புறம் பார்த்துக்கலாம்னு செய்ய மாட்டேன். ஆனா சில பேருக்கு என்னன்னா எல்லாத்தையும் அசர போட்டு செஞ்சா போகுது, பண்ணா போகுது அப்படின்னு அந்த சோம்பேறித்தனம், கவனக்குறவு, தூக்கம் இதெல்லாம் எதனுடைய காரியம் அப்படின்னு சொல்லி கேட்டா சமோகுணத்தினுடைய காரியம். அதான் சத்துவகுணத்துக்கு எடுத்துக்காட்டா விபீஷணன் சொல்லுவா, ரஜோகுணத்துக்கு எடுத்துக்காட்டா ராவணன் சொல்லுவா, சமோகுணத்துக்கு எடுத்துக்காட்டா கும்பகர்ணன் சொல்லுவா இல்லையா. ஆக இப்ப என்னன்னா இந்த சரீரத்துல ரஜோகுண சமோகுணங்கள் அமிழ்ந்து இருக்கணும், சத்துவகுணம் எப்படி இருக்கணும், வளர்ந்து இருக்கணும். அந்த மாதிரி சரீரத்தினுடைய நிலையினால மனசு எப்படி இருக்கணும், இதே மனசு. அதாவது என்னன்னா சொல்ற விஷயத்த கவனிச்சு ஊன்றி கேட்கக்கூடிய அளவுக்கு மனசு எப்படி இருக்கணும், நமக்கு அதீனமாக வசப்பட்டு இருக்கணும். இந்திரியங்களை என்ன பண்ணணும், நமக்கு வசமா இருக்கணும். அதுதான் சிதே மனசு. அப்பதான் ஒரு ஆச்சாரிய இடத்துல வேதாந்த காலட்சேபம் பண்ணினா ஆச்சாரியம் சொல்றதையே கவனிச்சு கேட்டு அதன் மூலமா தத்துவ ஞானத்தையும் சம்பாதிக்கும். அதனால இப்ப என்னன்னா சரீரம் மனசுன்றது நல்ல நிலைமையில இருந்தாதான் ஆச்சாரியின் உபதேசம் பண்ற விஷயங்கள்லாம் இவனுக்கு ஏற்கும். அந்த ஏற்பதற்கு பாங்காக சரீரத்தினுடைய நிலை இருக்கிற போது நாம என்ன பண்ணணும், ஒரு நல்ல சம்பிரதாய ஆச்சாரியனை ஆசிரியிச்சு அவரிடத்திலேருந்து தத்துவம், சுதம், புருஷார்த்தம்ன்ற 3 விஷயத்தையும் அறியணும் அப்படின்னு சொல்றான். சிதே மனசு சுத்தே சரீரே சதி என்பதனால அதே இப்ப ரிவர்ஸ்ல வாங்கும். புரிஞ்சுதா? அதனால இப்ப என்ன அப்படின்னு கேட்டா
தாது சாமியை வரைக்கும் வச்சுக்கோங்க. தாது சாமியத்தினால சரீரம் ஆரோக்கியமா இருக்கு, சரீர ஆரோக்கியத்தினால மனசு நல்ல நிலையில இருக்கு. தாது சாமியே என்று சொல்றது. அதனால இப்ப என்ன ஏற்படுறதுன்னா, இந்த மாதிரி ஒருவனுக்கு தேகத்தினுடைய ஸ்திதியும் மனோநிலையும் இருக்கிற பொழுது நல்ல ஒரு சதாச்சாரியனை சம்பிரதாயத்தை ஆசிரியிச்ச ஒரு நல்ல ஆச்சாரியனை ஆசிரியிச்சு விஷயங்களை கேட்கணும். அவர் உபதேசம் பண்ற விஷயங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டா, இந்த ஜீவாத்மா உஜ்ஜீவிக்கிறதுக்கான வழியை சொல்லுபவராக இருக்கணும். அதை அவர் எப்படி உபதேசம் பண்றார் அப்படின்னு கேட்டா, சர்வேஷாம் ஏவ லோகானாம் பிதா மாதாச மாதவக கச்சத்வமேனம் சரணம் சரண்யம் புருஷஸ்தபாக. முதல்ல பராமர தத்துவங்கள். பரதத்துவம் சிவபதியான ஸ்ரீமன் நாராயணன். பிதா மாதாச மாதவக, மாதவன் அப்படின்னா பிராட்சி விசிஷ்டனான எம்பெருமான் பரதத்துவம். அகலவில்லேன் இறையும் என்றாரோ இல்லையோ, அதனால ஒரு கணமும் எம்பெருமான் திருமாவை விட்டு அகலாத பிராட்சி விசிஷ்டனான எம்பெருமான் அப்படின்னு பரதத்துவம் சிவபதியான ஸ்ரீமன் நாராயணன். லோகம் அப்படின்றதுனால உலகத்துல உள்ள சேதனா சேதன வஸ்துக்கள்லாம் அவரதத்துவம். ஆக பரதத்துவம் அவரதத்துவம் இதெல்லாம் உபதேசம் பண்ணணும். அதுக்கு அடுத்தபடியாக கச்சத்வமேனம் சரணம், சரண்யம் புருஷஸ்தபாக, அவன் அடைவதற்கு உபாயமான சரணாகதியை சொல்லி, அந்த சரணாகதியாகிற உபாய அனுஷ்டானத்தினால வரக்கூடிய பலன் என்னன்னா அந்த எம்பெருமானை அடைவது, ரட்சகனான எம்பெருமானை அடைவது என்பதாக தத்துவம், உச்சிதம், புருஷார்த்தம் என்று சொல்லக்கூடிய இந்த இடத்துல இந்த 3 விஷயங்களையும் ஆச்சாரியன் உபதேசிக்கிறார். அதனால இப்ப இதனால என்ன ஆச்சு, உபதேசம் பண்ற ஆச்சாரியனிடத்துல உபதேசம் பெறுகின்ற சிஷ்யனுடைய நிலை எப்படி இருக்கணும்னு இப்ப காட்டினார். புரிஞ்சுதா? அதனால இந்த சிஷ்யன் தத்துவகுணம் மேலிட்டவனா ஆச்சாரியன் சொல்ற விஷயத்த சத்தையோட கவனத்தோட கேட்கின்றவனா, சொல்ற விஷயங்களை நல்லா புரிந்து அதன் மூலம் செயல்படுபவனாக இருக்க வேண்டும். அந்த மாதிரி ஒரு நிலையில உள்ள சிஷ்யனுக்கு சதாச்சாரியர்கள் தத்துவ புருஷார்த்தங்களை உபதேசிக்க வேண்டும் என்பதாக இந்த மாதிரி ஒரு ஜீவன் ஞானத்தை ஆச்சாரியன் முகேன சம்பாதிக்க வேண்டும் என்பதாக பகவான் சொல்றார். ஞான சம்பாதனத்தை சொல்லி அந்த ஞான சம்பாதனத்தை எந்த நிலையில இருந்து பெறணும் எல்லாத்தையும் பெருமாள் சொல்றோம். இந்த நிலை உடையவனுக்கு தான் சொல்ற விஷயமானது ஏற்கும். தத்விதி பிரணிபாதேன பரிபிரத்னேன தேவையா உபதேசந்திலே ஞானம் ஞானினக தத்துவதேசன சாவதானனாய் சமயக் உபசன்னனாய். அவதானம்னா என்ன, ஜாகிரதையா கவனத்தோட உன்னிப்பா அந்த சொல்ற விஷயத்த கேட்கிறோம். முறையோட ஆச்சாரியனை வணங்கி பிரார்த்திச்சு பெறணும். ஆக இதெல்லாம் இவன் முறைய கையாளணும்னா இவன் எப்படி இருக்கணும், சத்துவகுணம் மேலிட்டவனாக இருக்கணும். அப்பதான் அவன் மனசுல ஒரு சாத்வீக பாவம் இருந்தாதான் என்ன வரும், வினயம் வரும். இல்லாமல் போனா வினயம் பணிவுன்னா அப்படின்னா என்னன்னு கேள்வி கேட்பான். அந்த வினயத்தோட கூடினவனா இருக்கணுமானா அவனுக்கு சத்துவகுணமானது மேலிட்டிருக்கணும். அப்படி இவன் கேட்டால்தான் ஆச்சாரியனுடைய உபதேசத்தை இவன் முழுமையாக பெற்று பலனடைய முடியும் என்பதாக பகவான் சொல்லி, சரீரே சதி யோ நரக, நரக அதாவது எந்த ஜீவனானவன் இந்த மாதிரியான சரீர நிலையில விஷயத்தை கேட்டு செயல்படுகிறான். இதுல நரகன்றது என்னன்னா எல்லா ஜீவாத்மாக்களையும் சொல்றோம். நரசப்தம் ஜீவாத்மாவை நம்ம சொல்றோம். அதனால இப்ப என்னன்னா நரசப்தத்தை வெறும் மனிதர்னு வச்சுக்க வேண்டாம். நரசப்தம் தேவர்களை கூட சொல்லும். அதான் நரசப்தத்துக்கு அர்த்தம் என்ன, ஜீவாத்மான்னு அர்த்தம். நம்ம தமிழ்ல சொல்றதே நரர்கள்னா மனிதர்கள்னு சொல்றோம் இல்லையா, மனிதர் மட்டும் இல்லை ஜீவர்கள்னு வச்சுக்கணும். நரசப்தத்துக்கு ஜீவாத்மாக்கள் என்று சொன்னாங்க. அந்த ஜீவாத்மா வகையில சேர்ந்த தேவர்களையும் அது எல்லாரும் எந்த வர்க்கத்துல சேர்ந்தவா, பிரம்மா, சிவன், இந்திரன், சந்திரன் எல்லாரும் நம்மளை போல ஜீவாத்மாக்கள். எல்லாரும் நம்மளை போல கர்மத்துக்கு வசப்பட்டவர்கள். எல்லாரும் நம்மளை போல சுகதுக்கங்களை வந்திருக்கிறார். அதனால பரமாத்மா பரதத்துவம் என்று சொன்னா அது சிவபதியான ஸ்ரீமன் நாராயணன் தான் பரதத்துவம்.
அதெல்லாம் ஆப்ரம்ம சம்பபரியந்த ஜெகதந்தர் வியவஸ்திதாக பிராணின கர்மஜனித சம்சார வசவர்த்தினக என்று சொல்றோம். பிரம்மாலேந்து புழு பூச்சி வரைக்க எல்லாரும் சம்சாரத்துல சுகதுக்கங்களை அனுபவிக்கிற கர்ம விஷயங்கள். ஏன் பிரம்மா கஷ்டப்படல? பெருமாள் உபதேசம் பண்ணின வேதத்தை பறி கொடுத்துட்டு மதுரையில பாட அபகரிச்சுட்டு போக கதறி அழுது பெருமாள் என்ன பண்றாங்க? அதை வீட்டு மறுபடியும் உபதேசிக்கிறான். வேத அபகார குருபாதக ஜெயிக்கிய புரிந்தார் மாணவன் அர்த்தாதிக்கிறாரும் இல்லையோ. அதனால இப்ப வேதத்தை பறி கொடுத்த பிரம்மாவனுடைய ஒரு நிலையை பார்த்தா அவரும் கர்மத்துக்கு வசப்பட்டு துக்கங்களை அனுபவிக்கிறவன்னு தெரியுது. அதே மாதிரி சிவனுடைய விற்த்தாந்தத்தை எடுத்துட்டா குருபாதகம், பிரம்மாவனுடைய தலையை துள்ளி கபாலம் கையில் ஏந்தி பல பல சமங்களை அனுபவிச்சு அப்புறம் எம்பெருமானுடைய அனுகிரகத்தினால அந்த கபாலம் கீழே விடுறது. சேத நின்ற சிவனுக்கும் பிரமன் தனக்கும் பிறருக்கும் நாயகனவனே கபாலனன் மோக்கத்து கண்டு கொடுத்தேன். இதெல்லாம் பார்த்து நல்லா தெரிஞ்சுக்கலாமே என்பதாக சொல்றேன். ஆழ்வார் தலையில அடிச்சுக்கிறார் நம்மாழ்வார். ஏ பாவம் பரமே ஏழுலகம், ஈ பாவம் செஞ்சு அருளால் அளிப்பாரார், மா பாவம் விட அரசு பிச்சையே கோபால கோடரி ஏதென்றிய பரதத்துவம் சிவன் நாராயணன் நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதா இருக்கே. அந்த எம்பெருமானுடைய ஒரு தோற்றத்தை நம்ம சேவித்தாலே அவன்தான் ராஜாதிராஜன், அவன்தான் சர்வேஸ்வரன் அப்படின்றத அந்த தோற்றமே காட்டி தருவது. ஒரு பெரிய மனுஷான்னா பார்த்த நாளுக்கு அவளுடைய முதுக்கு அவளுடைய ஒரு இது அந்த சாமானிய மனுஷாளுக்கும் அவளுக்கும் வித்தியாசம் என்ன தெரியறதோ இல்லையோ, லோகத்துல பாக்குறமோ இல்லையோ, அது அந்த முகத்திலேயே என்ன காட்சி கொடுக்கறது, அந்த காம்பீரியம் முதுக்கு எல்லாத்தையும் காட்சி கொடுக்கறது. அந்த மாதிரி ரங்கராஜா தேவாதிராஜன் அந்த இடத்துல அந்த திருமாலுடைய அந்த தோற்றமே இவன் தான் பரபிரம்மம், இவன் தான் பரபத்மம் அப்படின்னு காட்டி தருது. அந்த மாதிரி இருக்கிற போது மாபாவம் விட அரசு பிச்சைக்கு மகாபாதகத்தை சிவன் பண்ணிட்டு அதனால பல பல சமங்களை அனுபவிக்கிற போது பெருமாள் போட்ட பிச்சையினால அந்த கபாலம் கீழே விழுந்துதே. அதை பார்த்து அனுகிரகத்தை பெற்றவனுக்கும் அனுகிரகத்தை பண்ணினவனுக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்கலாமே. உங்களுக்கு பரதத்துவத்தை நான் காட்டி கொடுக்க வேண்டியிருக்கு. அதுக்குதான் அங்க வியாக்கியானம் பண்ற. கீழே ஏதாவது ஊசி வீசி நம்ம தவற விட்டுட்டா அது எங்க விழுந்ததுன்னு தெரியலையேன்னு கையால தொழாவி தொழாவி தேடுவோம். ஒருத்தர் என்ன பண்றாரா, யானை எங்க நிற்கிறதுன்னு தெரியல, அதான் பூதாகாரமா நின்றுட்டு இருக்கேன், யானை எங்க நிற்கிறதுன்னு தெரியலன்னா அந்த மாதிரி ஊசியை தேடுவார் உண்டு, யானையை தேடுவார் உண்டோ அப்படின்னு சொன்னா அதை மறைக்க முடியுமா இல்ல உழிச்சு வைக்க முடியுமா? அந்த மாதிரி பரதத்துவம் அந்த எம்பெருமானுடைய தோற்றமே காட்சி தருது. தேவும் எப்பொருளும் படைத்த பூவில் நான்முகனை படைத்த தேவன் எம்பெருமானுக்கெல்லாம் பூவும் பூஜனையும் தகுமே. அதனால அது எம்பெருமானுக்கு தான் திருவாராகணும், அவனுக்கு தான் அலங்காரம், அவனுக்கு தான் எல்லாம் தகும். மற்றவாளுடைய தோற்றத்தை பார்த்தாலே இது பூஜையும் தகாது ஆராதனமும் தகாதுன்றது நல்லா தெரிகிறது அப்படின்னு எல்லாம் ஆழ்வார் பல பல மாத்திரங்கள்ல சாதிக்கிறார். சுவாமி தேசிகன், ஆளவந்தார், பாஷ்யக்காரன் எல்லாரும் நமக்கு அந்த பரதத்தை நிச்சயத்தை காட்டுறார். இதுல இருந்து என்ன தெரியாது, யோர் நரக, நரசப்தம் மனுஷால மட்டும் சொல்லல, சம்சாரத்துல கஷ்டப்படுற தேவர்களையும் சொல்றது. அவளும் இந்த கஷ்டத்துல நீங்கி நிரந்தரமான மோட்சானந்தத்தை அனுபவிக்கணும்னா அவளும் உபாயத்தை அனுஷ்டிக்கிறதுக்கு தகுதி இருக்கு. அது கேவலம் மனுஷாளுக்குன்னு நினைக்காதோ ஜீவர்கள் ஜிம்மாதி தேவர்கள் உட்பட யோ நரக. யாருக்கு சம்சாரத்துல வைராக்கியமோ விரக்தியும் வரதோ, யாருக்கு அந்த எம்பெருமான அடையறதுல ஆசை வருதோ அவ எல்லாரும் இந்த உபாயத்தை அனுஷ்டிக்கணும். அதனால நரசப்தமானது மனுஷால சொல்லல, தேவர்கள் உட்பட ஜீவாத்மாக்களை சொல்லுகிறதுன்னு அர்த்தம். புரியுதா? ஆக இப்ப அவளும் தங்களுடைய கஷ்டத்தை உணர்ந்து இந்த கஷ்டத்துல அவன் நம்ம சுற்றிலே கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைச்சா அவளும் அதுல இருந்து விடுபடுறதுக்கு அந்த எம்பெருமான சரணம் அடையலாம். தேவானாம் தானவானாம் சாமானியம் அதிதெய்வதம் பொதுநின்ற பொன்னங்கடல் என்றதான் சொல்றேன். அதனால எல்லாரும் நம்ம திருவடியை ஆசிரிக்கலாம். அதனால யோர் நரக என்பதாக சொல்லி அடுத்தது இந்த மாதிரி சரீரம் மனசெல்லாம் நல்ல நிலைமையில இருக்கிற போது அந்த ஆச்சாரியன் திருவடியை ஆசிரியிச்சு தத்துவ புருஷார்த்தங்களை அறிந்து கொடுத்தது. அடுத்தது என்ன பண்ணணும், தாது சாமியம் தாது சாமியம் வரைக்க சரீர நிலையும் மனோநிலையும் சொல்லியாச்சு.
யோ நரகன்றதுனால எந்த ஜீவாத்மாக்கள் இந்த நிலையை உடையவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் சத்துவகுணம் மேலிட்டவர்களா ஆச்சாரியனிடத்துல தத்துவவித புருஷார்த்தங்களை அறிந்து அது வரைக்கும் பார்க்கணும். அறிந்த பிறகு என்ன செய்யணும்? ஞானம் என்பது எதுல முடியணும்? அனுஷ்டானத்துல முடியணும். ஞானம்ன்றது அனுஷ்டானத்துல முடியலைன்னா அது பிரயோஜனமே இல்லை. அதாவது விஷயங்கள் தெரிஞ்சின்றதுக்கு அடையாளம் என்ன? தெரிஞ்சின்றபடி நடத்தையில பார்க்கணும். எல்லாம் எழுதிச்சோட கையா இருக்கக்கூடாது. தெரிஞ்சுட்டதா நம்ம என்ன பண்ணணும்? நடத்தையில பார்க்கணும். அதனால காலத்துல எழுந்திருக்கணும், தங்களுக்கு உண்டான ஒரு கடமைகளை பண்ணணும்னு உபதேசத்தை பண்ணிட்டு அவாது போய் பார்த்தா அவர் 8 மணி வரைக்கும் தூங்கிட்டு இருந்தாருன்னா ஞானம்ன்றது எதுல முடியணும்? அனுஷ்டானத்துல முடியணும் என்று சொல்றோம். அதனால அந்த இடத்துல என்ன சொல்லப்படுறதுன்னா, எதை நம்ம உபதேசத்துல பெறலோமோ அந்த உபதேசத்துக்கு தக்கின எதுல சொல்றது? அனுஷ்டானத்துல முடியும் என்று சொல்றது. அதனால அந்த ஞானமானது அனுஷ்டான நாட்டாதயதி கௌதீனம் நம்சம் அசகாபகம் சுனக புச்சமிவானர்த்தம் பாண்டித்யம் தர்மவர்த்திதம் என்று சொல்றது. அதாவது என்னன்னா, பாண்டித்யம் உள்ளவனிடத்துல, பாண்டித்யம்னா என்ன? எல்லாம் தெரிஞ்சுக்கிறது. வித்ய உள்ள இருக்கிறவனிடத்துல அதை அனுஷ்டான பரியந்தம் அந்த ஞானம் வளரலன்னா அவனுடைய ஒரு ஞானம் நாய்வாளுக்கு சமானம்னு சொல்றது. பாண்டித்யம் எதுக்குன்னா நாய்வாளுக்கு சமானம். யாருடைய பாண்டித்யம்? தர்மவர்த்திதம். அனுஷ்டான பரியந்தம் வராதவனுடைய ஞானம் நாய்வாளுக்கு சமானம். அது என்ன அர்த்தம்? நாய்வால் வளைஞ்சு இப்படி இருக்க அதை மறைக்க வேண்டிய இடத்தையும் மறைக்கல, கொசுவை ஓட்டுறதுக்கும் பிரயோஜனப்படல. அது எதுக்கும் உபயோகம் இல்லை. அது வளைஞ்சு அதனுடைய தோற்றத்தை பார்த்தா மறைக்க வேண்டிய பாகத்தையும் மறைக்கல, கொசு ஓட்டுறதுக்கும் அந்த வால் பிரயோஜனப்படலை. அந்த மாதிரி சாஸ்திரம் நிந்திக்கிறது. அனுஷ்டானம் இல்லாதவனுடைய ஞானம் வியர்த்தம். நான் காலேஜ் சுவாமி தாய்ச்சாவான் ஒரு சிஷ்யன் எழுதி கேட்டானா, பெருமாளுடைய படைப்புல உபயோகம் இல்லாததே கிடையாது, அதான் உபயோகம் இல்லாத ஒரு வஸ்துவை சிருஷ்டிக்க மாட்டானே, ஒரு சிருஷ்டிக்கும் என்ன உண்டு? பிரயோஜனம் உண்டு. ஏன் பெருமாள் இந்த நாய்வால உபயோகமே இல்லாத சிருஷ்டிச்சிருக்கான்னு கேட்டா, இந்த மாதிரி வித்வான்களுக்கு திருஷ்டாந்தம் காட்டுறதுக்காக சிருஷ்டிச்சிருக்கான். அதுக்கும் உபயோகம் இருக்கு. அனுஷ்டானம் இல்லாதவனுடைய பாண்டித்யத்துக்கு நாய்வால் திருஷ்டாந்தம், அதுக்கு கூட உபயோகம் இருக்கு. ஆனா இவனோட எழுதி எதுக்குமே பிரயோஜனம் இல்லை அப்படின்னு எல்லாம் சொல்றதுனால அந்த ஞானம்ன்றது எதுல முடியணும்? அனுஷ்டானத்துல முடியணும். இப்ப என்னன்னா, இந்த மாதிரி சத்துவகுணம் மேலிட்டவனா ஆச்சாரிய நடத்துற ஞானத்தை பெற்றிருந்தவன் அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டா, ஸ்மர்த்தா தாது சாமியே ஸ்மர்த்தான்னு இல்லையோ, அந்த ஸ்மர்த்தான்ற சொல் தான் கருணாநிதி. அதான் ஸ்மர்த்தான்னா என்ன அர்த்தம்? ஸ்மரிக்கிறதுன்னா நினைக்கிறதுன்னு அர்த்தம், நினைவுன்னு அர்த்தம். அதாவது நினைவு என்று சொன்னாக்க பகவானை உபாயமாக நினைத்து அவனை பற்றுவது. பகவான் நமக்கெல்லாம் எப்படி இருக்கிறான்? பலன் கொடுக்கிற சித்தோபாயமாக இருக்கிறான். அந்த சித்தோபாயமாக இருந்து பலனை யாருக்கு கொடுக்கிறான்னு கேட்டா, சாத்தியோபாயத்தினால யார் வசீகரிக்கிறாரோ அவனுக்கு அவன் சித்தோபாயனாயிருந்து பலன் கொடுக்கிறான். இப்ப சத்த முன்னாடிதான் பார்க்கணும் உபகார சந்தர்ப்பத்துல. தான் தந்த நல்வழியால் தாழ்ந்த எண்ணெய் தந்தனக்கே பரமாக தானே எண்ணி சுவாமி சுதேசம் சுபசம் சுபரத்தேன நிர்பரம் சுதத்த புரியா சுவார்த்தம் சுக்னி நிச்சயமாஸ்வயம்னு அந்த எம்பெருமான் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டா, அசீசனர்களான நமக்கு பக்தியோகத்தை பண்ண வேண்டாதபடி அந்த பக்தியோக ஸ்தானத்துல தான் நின்று என்ன பண்றான்? பக்தி தரக்கூடிய மோட்ச பலத்தை பக்தி நிரபேட்சமாக நமக்கு கொடுக்குறோம். எந்த பக்தி யோகம் பண்ணினா பெருமாளுக்கு சந்தோஷம் ஏற்பட்டு சித்தோபாயனான பெருமாள் மோட்சத்தை கொடுக்கணும், அந்த சந்தோஷத்தை பெருமாள் என்ன பண்றான்? சரணாகதியினால அடைஞ்சு பக்தியினால அடைய வேண்டிய மோட்சத்தை பிரபத்தியினால அடையணும். அப்ப நினைவுனா என்ன அர்த்தம்? பகவானே பக்தியோகஸ்தானத்தில் நிறுத்துவது. பெருமாளிடத்துல பக்தி ஸ்தானே சித்வா ரட்சகோபவ என்று பிரார்த்திப்பது. அவெல்லாம் மெரிட்ல வர, நம்ம எல்லாம் அப்படி வரும், சுதாசில வரும் என்று சொல்ற. அதான் ஐஷுங்க வேடிக்கையாக கதை சாதிச்சாகும் இந்துகள் ஐஷுங்க. அதாவது என்ன அப்படின்னு கேட்டா, ஒரு நல்ல கச்சேரியா, அந்த கச்சேரி ரொம்ப உசந்த பிரசித்தனான ஒரு பாடகனோடது. அதனால இந்த டிக்கெட்டும்
விலை ரொம்ப ஜாஸ்தி தான். அந்த மாதிரி ஆயிரக்கணக்கான விலையை கொடுத்து டிக்கெட் வாங்கிட்டு அந்த கச்சேரியை முன்னாடி உட்காந்து நன்னா ரசிக்கிறதுக்கு அந்த மாதிரி வாய்ந்தாதான் அந்த உள்ள நுழைஞ்சு அந்த கச்சேரியை கேட்க முடியும். அதுலயே ஒருத்தன் என்னன்னா பரம தரித்திரன் ஏழை, அவனுக்கு அத்தனை பணம்லாம் ஆயிரக்கணக்கில் செலவழிக்க முடியாது. ஆனா அவனுக்கு நல்ல சங்கீத ஞானம், சங்கீதத்துல அபாரமான ஞானமும் இருக்கு. அதனால அவனுக்கு அந்த சங்கீதம் கேட்கறதுல பிரீத்தியும் இருக்கு. அப்ப அவன் என்ன பண்றான், அந்த சபாவினுடைய முக்கிய அதிகாரியை பார்த்து அந்த அதிகாரியினுடைய சுபார்த்தினால இவனிடத்துல அந்த அதிகாரி என்ன பண்றாரு, இவ்வளவு சங்கீத ஞானம் உள்ளவன் இடத்துல போய் டிக்கெட் வாங்க முடியலேன்றதுனால அவனை உள்ள போகக்கூடாதுன்னு நம்ம சொல்லக்கூடாது. அவன் விஷயத்துல நாமளே அவனை நீ உள்ள போ கச்சேரிக்குன்னு அனுப்பணும்னு அவன் பரம உதாரணா இருக்கான். அவன் மேல இருந்தாரு அந்த ஔதாரியத்தினால இவனிடத்துல உள்ள கருணையில என் பேரை சொல்லிட்டு நீ உள்ள போடுறான். அங்க போய் நீ அங்க என்ன பண்ணு, என் பேரை சொல்லு, உங்கள்கிட்ட எதையும் பணம் கேட்க மாட்டா, டிக்கெட் கேட்க மாட்டா, நீ உள்ள போயிடுன்னு சொல்ற. உடனே அவளுடைய அனுமதியில நீ வந்துட்டியா, அவா சுபாச்சா, சரி நீ உள்ள போன்னு சொல்லிடுறான். கடைசியில என்ன இருக்கா, ஆயிரக்கணக்கா பணம் கொடுத்து வாங்கிறவன் பக்கத்துல உட்காந்து இவனு கச்சேரி கேட்கறான். ஒரு நாள் காட்சி செலவழிக்காத. அப்ப என்ன ஆகுது, பணம் கொடுத்து வாங்கி எந்த கச்சேரியை அனுபவிக்கணுமோ அதுல பணமே கொடுக்காத பலன் அடையறான். அப்ப அவனுக்கு பணம் என்னன்னு கேட்டாக்க அந்த பெரிய மனுஷன் பாய்ச்சொல் சொன்னானே அதுதான் அந்த பணஸ்தானத்துல நிற்கிறது. அந்த மாதிரி இப்ப சரணாகதி எந்த பக்தியோகத்தை ஜாசாதிகள்லாம் அனுஷ்டிச்சு ஜேயோ நாராயண சதான் அனவர்தமா அந்த எதிர்வான தியானம் பண்ணி அடையிறாரோ அகிஞ்சனர்களான நாம என்ன பண்றோம், அந்த ஸ்தானத்துல பெருமாளை நிறுத்தி பக்திஸ்தானே சித்வா ரட்சகோபவ ஆத்ம ரட்சா பரம் சொல்லி என்னை ரட்சிக்க வேண்டிய பரம் ஒன்ன சேர்ந்தது. என்னிடத்துல நதர்ம நித்தோஸ்மி நச்ச ஆத்மதேவி ந பக்திமான் சரணாரவிந்தே அகிம்சனோ அனன்யகதி சரண்ய துர்பாத மூலம் சரணம் பிரபந்தின்னு அடைஞ்சுக்கும். என்னால கர்ம யோகம் பண்ண முடியாது, ஞான யோகம் பண்ண முடியாது, பக்தி யோகம் பண்ண முடியாது, அதை எதையும் என்னிடத்துல நீ எதிர்பார்க்காத. அதனால நீ எந்த சந்தோஷத்தை அடைஞ்சு அவளுக்கு மோட்சம் தரையோ அந்த பலனை மட்டும் நீ என்ன பண்ணணும் கொடுத்துடணும். அப்ப பெருமாள் என்ன பண்றான், உனக்கு பக்தி யோகம் நான் தான், அவனுக்கு டிக்கெட் நான் தான் சொன்ன மாதிரி உனக்கு பக்தி யோகம் நான் தான். அப்படின்னா பெருமாள் பண்றான்னு அர்த்தம் இல்லை, இந்த பக்தி யோகத்தினால வர பிரீத்தி எனக்கு உங்ககிட்ட வந்துருக்கு போயிட்டு அப்படின்னு. அதனால அவள மெரிட்ல நம்ம சிவாசி வரத்துல அதுதான் சரணாகதி. பக்திஸ்தானே சித்வா உபாயாந்தர ஸ்தானத்துல பகவானை நிறுத்தி நம்ம என்ன பண்றோம், அது தரப்பு. அதான் ரொம்ப அழகா சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். அகிஞ்சனான என் தலையில் கடினமான உபாயாந்தரத்தை சுமத்தாதே, அவை சுமந்தால் மேல்வரும் அபிமதமெல்லாம் தருகை சமர்த்த காருணிகனான உனக்கே வரமாக ஏறித்துக் கொள்ள வேண்டும். என்ன அழகான பதில். சமர்த்த காருணிகர், அதாவது ரட்சிக்கிறதுக்கு வேணுங்கிற சுவாதந்திரமும் இருக்கு, பக்தியை எதிர்பார்க்காத ரட்சிக்கக்கூடிய கருணையும் இருக்கு. இந்த அசட்டாழ்த்தப்பை இந்த கடினமான உபாயத்தை எதிர்பார்க்காம ரட்சிக்கணும்ன்ற கருணை இருக்கு, ரட்சண சாமர்த்தியமும் இருக்கு. பலன் எப்படி வராத போகும், அதான் ஸ்மர்த்தா. இந்த ஞானத்தை சொல்லணும், புரிஞ்சுதா? அதான் ஸ்மர்த்தா நினைவு. நினைவுன்றது ஞானம். எத்தகைய ஞானம், என் இடத்துல பக்தின்ற உபாயத்தை எதிர்பார்க்காத அந்த ஸ்தானத்துல நின்று என்னுடைய ஆத்மரட்சா பரத்தை சீகரிச்சுன்னு நீ ரட்சிக்கணும் அப்படின்னா ஆச்சாரியனிடத்துல பெற்ற உபதேசத்தின் மூலமா சம்பாதிச்ச ஞானமானது பிரபத்தி ரூப அனுஷ்டானத்துல முடியணும். வெறும் எல்லாத்தையும் தோற்றிட்டு பரநியாசம் ஆயிட்டான்னு கேட்டா 90 வயசு இன்னும் பரநியாசமே ஆகலன்ற அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அப்ப அந்த ஸ்மர்த்தான்றது எதை காட்டுறது, அனுஷ்டானத்தை காட்டுறது. முதல்ல சரீரத்தினுடைய ஸ்திதிகளை கொண்டு சொல்றது ஞானத்தை சம்பாதிக்கணும். அதே ஆரோக்கியமான நிலையில சரீரம் இருக்கத்தேயே சரணாகதியை பண்ணிடணும். ஆச்சாரியன் சொல்றது காதுல விழல, சொல்றதுக்கு வாயில உச்சாரணம் வரல, பல்லும் போய் சொல்லும் போய் நான் சரணாகதி பண்ணிக்கிறேன் முன்னா அவர் சொல்றதை என்னால திருப்பி என்ன சொல்ல முடியும். அதனால ஞானம் சம்பாதிக்கிறதும் சரீரம் நன்னா இருக்கிறது, உபாயத்தை அனுஷ்டிக்கிறதும் என்ன பண்ணணும், சரீரம் நன்னா இருக்கிறது. அதனால அதுக்கு மேல ஆச்சாரிய நிஷ்டை எப்படி வேணா பண்ணலாம். அதை பத்தி சொல்லல, ஆச்சாரியன் சொல்றத அனுச்சாரணம் பண்ணி இந்த உச்சி நிஷ்டை பண்ணிக்கிறதுக்கு சரீரம் எப்படி இருக்கணும், நல்லா ஆரோக்கியமா நல்லா இருக்கும். அதனால ஸ்மர்த்தா என்பது ஞானத்தினால வரக்கூடிய அனுஷ்டானத்தை பண்ணணும். அதுக்கு மேல ரொம்ப அழகா சாதிக்கிறார்.
ஸ்மர்த்தான்னு சொல்லிட்டு தாது சாமியை சுதே ஸ்மர்த்தா விஸ்வரூபம் மாம் அஜம். அதாவது நாம சமர்ப்பிக்கிற ரட்சா பரத்தை ஏற்றுக்கிற பெருமாள் எப்படிப்பட்டவன் அப்படின்னா அதுக்கு 3 அட்ஜெக்டிவ் விசேஷனம் போட்ட. அதாவது என்ன? விஸ்வரூபன், மற்றொன்று மாம், மற்றொன்று அஜம், 3 போட்ட. அதுல முதல்ல விஸ்வரூபன். விஸ்வரூபன்னா என்ன அர்த்தம்? சேதன அச்சேதன வஸ்துக்களை சரீரமாக கொண்டவன். அதான் விஸ்வரூபன். அதான் கத்தியத்துல சொன்னோம் இல்லையா, சுவாதீன திரிவித சேதன அச்சேதன ஸ்வரூபஸ்திதி பிரவருத்தி வேதம். அது ஒரு வஸ்துவுக்கும் ஸ்வரூபம், ஸ்திதி, பிரவருத்தின்னு 3 நிலை இருக்கு. அந்த 3 நிலையில ஸ்வரூபம் அப்படின்றது என்னன்னு கேட்டா வஸ்து அப்படின்னு அர்த்தம். ஸ்வரூபம்ன்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம்? அந்த பொருள், அந்த வஸ்து. ஸ்திதின்றதுக்கு என்ன அர்த்தம்? வாழ்வு. பிரவருத்தின்றது செயல். இது 3 யாருக்கு வசமா இருக்குன்னு கேட்டா பகவான். சுவாதீனன்றது பகவான சொல்றது, ஸ்வசப்தம் பகவான சொல்றது. அதனால எல்லா வஸ்துக்களுக்கும் ஸ்வரூபம், ஸ்திதி, பிரவருத்தின்னு 3 நிலை இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு ஒரு குடத்தை எடுத்துக்கோம். கடம், கடம்னு எடுத்துட்டா ஸ்வரூபம்ன்றது என்ன? அந்த கடத்துவம் என்கிற தன்மையோட கூடின கடம், ஆசிரியோட கூடின வஸ்து. அந்த திரவியத்தை ஸ்வரூபம்னு சொல்றோம். ஸ்திதின்றது என்னது? அந்த கடத்தினுடைய வாழ்வு. மேலுள்ள காலத்திலும் அந்த கடமானது இருக்கிறது, நீடித்து இருக்கிறது. பிரவருத்தின்றது கடத்துக்கு செயல் என்னது? தீர்த்தம் கொண்டு வரத்துக்கு உபயோகப்படும். இதுதான். இது மாதிரி எல்லாத்துக்கும் சேதன வஸ்துக்கள், அச்சேதன வஸ்துக்கள் எல்லாத்துக்கும் வஸ்துன்னு ஒண்ணு இருக்கு, வஸ்துவனுடைய வாழ்வுன்னு ஒண்ணு இருக்கு, வஸ்துவனுடைய செயல்னு ஒண்ணு இருக்கு. எல்லாத்துக்கும் அந்த 3 இதுவும் இருக்கு. அது 3 யாருக்கு அதீனமா இருக்குன்னு கேட்டாக்க பகவானுக்கு அதீனமா இருக்கு. அதுல இப்ப என்னன்னா அனித்திய வஸ்துக்களுடைய வாழ்வு அவன் சங்கல்பத்தை அனுசரிச்சு எப்படி இருக்கு? அவன் எத்தனை காலம் அந்த வஸ்து இருக்கணும்னு நினைக்கிறானோ அத்தனை காலம் இருந்து அழியறது. இப்ப சரீரத்தை எடுத்துப்போம். சரீரமா இருக்கிறது சொரூபம். வாழ்வு என்று சொன்னா என்ன அர்த்தம்? சரீரத்தினுடைய காலம் நீடிக்கிறது. அப்ப பெருமாள் என்ன பண்றான்? வாழ்க்கை இந்த சரீரம் இத்தனை காலத்துக்கு இருக்கணும்னு சங்கல்பிக்கிறான். அப்போ உண்டார சரீரம் இத்தனை காலம் இருந்து அழியறது. அப்ப என்ன? அந்த வாழ்வும் அவன் கையில இருக்கு. அப்ப இந்த சரீரத்தினுடைய வாழ்வுன்றது பகவானுடைய சங்கல்பத்துக்கு அதீனமாக ஏறியும் சுருங்கியும். ஒருத்தருக்கு வாழ்வு 60 வயசா இருக்கு, ஒருத்தருக்கு 30 வயசா இருக்கு, ஒருத்தருக்கு 100 வயசா இருக்கு. அவன் சங்கல்பப்படி சில பேருக்கு அதிகமாகவும் சில பேருக்கு குறைந்ததாகவும் இருக்கு. இந்த பானை வாங்குறோம், ஜாகிரதையா வருஷ கணக்கா அந்த மண்பானை வச்சுக்கிறா. ஒருத்தர் வாங்கின 2ஆம் நாளே துணி போட்டு உடச்சு விடுறார். அப்ப அதனுடைய வாழ்வு பெருமாள் 2 நாள்னு சங்கல்பிச்சிருக்கான், இது வருஷ கணக்கா சங்கல்பிச்சிருக்கான். அதனால எல்லாத்துக்கும் இருக்கு. ஆனா ஜீவாத்மாக்கள் விஷயத்துல மட்டும் வாழ்வை எப்படி சங்கல்பிச்சிருக்கான்? நித்தியமாக இருக்கணும். அதாவது ஜீவாத்மாக்கள் விஷயத்துல உண்டாகணும்னு சங்கல்பிக்கல, ஜீவாத்மாக்கள் என்னைக்கும் நித்தியங்களாக இருக்கணும்னு சங்கல்பிச்சிருக்கான். அழிவுள்ள வஸ்துக்கள் எப்படி சங்கல்பிச்சிருக்கான்? இன்ன காலத்துல உண்டாகணும், இன்ன காலத்துல அழிக்கணும். ஜீவாத்மாக்கள் விஷயத்துல உண்டாகணும்னு சங்கல்பிக்கல, அழிவில்லாதவர்களாக இருக்கணும்னு சங்கல்பிச்சிருக்கான். அதனால சொரூபம் என்ன, ஸ்திதி என்ன, பிரவருத்தி செயல். கையை மூடுறோம், மறக்கிறோம், படுத்துக்கிறோம், எழுதுக்கிறோம், எல்லா செயலும் யாருக்கு அதீனம்? பகவானுக்கு. ஆக அதனால ஆத்மாவுடைய செயல்களும் என்ன? எல்லாம் பகவானுக்கு அதீனம். அதனால பகவான் என்ன பண்றான்? எல்லாவற்றையும் தனக்கு சரீரமாக கொண்டிருக்கிறான். எல்லாவற்றையும்னா சேதன வஸ்துக்கள் என்ன, அச்சேதன வஸ்துக்கள் என்ன. சேதன வஸ்துக்கள் ஜீவர்கள், அச்சேதன வஸ்துக்கள் அறிவில்லாத பிரகிருதி, காலம், சுத்தத்துவம், இதெல்லாம். ஆக இதெல்லாம் பெருமாள் என்ன பண்றான்? தனக்கு அதீனமா வச்சிருக்கான். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆத்மாவுக்கு அதீனமாக சரீரத்தினுடைய இருப்பு, வாழ்வு, செயல் எப்படி இருக்கோ அந்த மாதிரி சரீரம், ஆத்மா ரெண்டுத்தினுடைய இருப்பு, வாழ்வு, செயலும் பகவானுக்கு அதீனமா இருக்கு. அதனால பகவான் இவற்றுக்கு ஆத்மாவாகவும் இவை அவனுக்கு சரீரமாகவும் இருக்கு. அதான் விஸ்வரூபத்தை சொல்றான். ஆனா இதெல்லாம் நல்லா டீப்பா சரீராத்மாவும் பிரதான புருஷம் நாளைக்கு பண்ணாதான் புரியும்.
यस्य पृथ्वी शरीरम यस्य आत्मा शरीरम जगत सर्वम शरीरम से यो पृथिव्यां तिष्ठन् यो आत्मनि तिष्ठन् आत्मानं अंतरो यमयति இதெல்லாம் நல்லா விசாரமா பிரதான திருத்தந்திராதிகாரத்தை காலத்தில் பண்ணாதான் புரியும். இப்ப இங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா விஸ்வத்தை தனக்கு சரீரமாக கொண்டவன் விஸ்வரூபன். ஏக சாரீர ஆத்மான்னு சொல்லி சொல்றது. பகவான் சாரீரன், ஜெகத்தெல்லாம் சரீரம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த உலகத்தினுடைய இருப்பு வாழ்வு செயலெல்லாம் பகவானுக்கு அதீனம். எப்படி நம்ம சரீரத்தினுடைய இருப்பு வாழ்வு செயலெல்லாம் ஆத்மாவுக்கு அதீனமா இருக்கோ அந்த மாதிரி நாமளும் நம்முடைய சரீரமும் ரெண்டும் அவனுக்கு அதீனமாக இருக்கு. உள்ள ஆத்மா இருக்கிறதுனால தான் சரீரம் இருக்கு. ஆத்மா கலந்துட்டானா சரீரம் போயிடுச்சு. அப்ப சரீரத்தினுடைய இருப்பு எதுக்கு அதிகமா? உள்ள இருக்கிற ஆத்மாவுக்கு அதிகம். அது மாதிரி மூச்சு இருக்கிற காலத்துல வெளியில வாசல போறோம், நிற்கிறோம், நடக்கிறோம், உட்கார்றோம்னா உள்ள இருக்கிற ஆத்மா சரீரத்தை என்ன பண்றது? ஜாகிரதையா செயல்படும்படியா வைக்கிறது. அப்போ சரீரத்தினுடைய வியாபாரம் எல்லாம் எதுக்கு அதிகம்? ஆத்மாவுக்கு அதிகம். அந்த மாதிரி நம்மளுடைய செயல், நம்மளுடைய சரீரம் எல்லாம் பகவானுக்கு அதிகமா இருக்கிறதுனால நாமளும் பெருமாளுக்கு சரீரமா போறோம். அவன் நமக்கு ஆத்மாவாக இருக்கு. சரீரம்னா உடனே கைகால அவயவம் நினைக்க வேண்டாம். சரீரம்னா எதனுடைய அதீனத்துல எது இருக்கோ, அதீனமா இருக்கிறது சரீரம், அதீனமாக வெற்றிருக்கிறவன் ஆத்மா. அதான் விஸ்வரூபம் என்றதுனால சரீராத்மபாவத்தை சொல்லி அதனால எம்பெருமானுடைய பரத்துவம் காட்டப்படுகிறது. பரத்துவம்னா என்ன? மேன்மை. பரத்துவமானது காட்டப்படுறது விஸ்வரூப சத்தத்தினால. அடுத்தது என்னன்னா மாம் என்று சொல்றது. மாம்னா என்ன? அப்ப எண்ணெய். ஜகத்தெல்லாம் சரீரமாக கொண்டு எனக்கு வசமா அதீனமா வச்சிருக்கேன்னு அப்படிப்பட்ட எண்ணெய் அப்படின்னு சொல்றது. இந்த எண்ணெய் என்கிற சொல்லானது அவனிடத்துல உள்ள சௌலபியத்தை காட்டுறது. அப்ப என்ன அர்த்தம்? அந்த வராக அவதாரம், பெருமாளுடைய அவதாரம் எப்படி இருக்க? சௌலபியத்துக்கு எடுத்துக்காது. சகல மனுஜநயன விஷயத்தாம் சொன்னாங்க. எல்லாருடைய ஊனக்கண்ணுக்கும் இலக்காகும்படி பெருமாள் அவதரிக்கிறான். பண்டிதால் பாமரால் வித்தியாசம் இல்லாத எல்லாரும் அந்த ராமகிருஷ்ணாதி அவதாரத்தை, விபவாவதாரத்தை அந்த காலத்துல உள்ளவா எல்லாரும் தெரிவிச்சுட்டாங்க. அப்ப அந்த விபவாவதாரத்தை பத்தி சொல்ற போது சகல மனுஜன விஷயத்தாங்க எல்லாருடைய ஊனக்கண்ணுக்கும் இலக்காகும்படி பெருமாள் சேவை கொடுத்தான். அதனால்தான் அர்ஜுனனுக்கு சொல்ற போது மாம் ஏகம் சரணம் பிரஜ, தன் திவ்யமங்கல விக்கிரகத்தை சுட்டு காட்டி என்னிடத்துல கருணாகதி பண்ணு. அப்ப அந்த மாம் என்கிற சொல்லானது எதை காட்டுறது? சௌலபியத்தை காட்டுறது. எவ்வளவு சுலபன், எந்த வித்தியாசமும் பார்க்காத நான் என்ன பண்ணிருக்கேன், இந்த கர்ம பூமியில உங்களெல்லாம் கை தூக்கணும்ன்றதுக்காகவே அவதரிச்சேனே. இன்னின்ற நீர்மை இனியாமுறாமை உயிரளிப்பான் என்கின்ற யோகியுமாய் பிறந்தார். ஜீவாத்மாக்களை ரட்சிக்கணும், உடமகளை ரட்சிக்கணும்ன்றதுக்கே உடையவன் என்ன பண்ணிருக்கான்? அவதரிச்சிருக்கான். அப்ப அந்த மாம் என்கிற சொல்லானது எதை காட்டுறதுன்னா சௌலபியத்தை காட்டுறது. இப்ப இதை நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரியறதுன்னா, யார் விஷயத்துல நம்ம சரணாகதி பண்றோமோ அந்த சரணாகதியினால நம்மளை ரட்சிக்க வேண்டிய பொறுப்பை ஏற்றுக்கிறவனிடத்துல பரத்துவமும் இருக்கு, சௌலபியமும் இருக்கு. விஸ்வரூப சப்தத்தினால பரத்துவம் எல்லாத்தையும் தனக்கு வசத்துல வச்சுட்டு இருக்கான். மாம்ன்றதுனால அத்தனை மேம்பட்டவன் எல்லார் கண்ணுக்கும் விஷயமாறா மாதிரி சுலபனா இந்த பூமியில அவதரிச்சிருக்கான். அது சௌலபியம். இதனால என்னன்னா அதுல அஜம் ஒண்ணு இருக்கு பார்த்தா, விஸ்வரூபம் மாம் அஜம் இருக்கு இல்லையா? இந்த அஜம்ன்ற சொல் எதை காட்டுறது அப்படின்னா பெருமாள் இடத்துல எந்த தோஷங்களும் கிடையாது. அதாவது என்ன அப்படின்னா எல்லாத்தையும் பெருமாள் தனக்கு சரீரமா விட்டு அவற்றுக்கு ஆத்மாவா இருக்கானே, சரீர சம்பந்தத்தினாலதானே ஆத்மாவுக்கு பல பல கஷ்டங்கள் வருது. அந்த மாதிரி இவற்றை சரீரமாக கொண்ட பெருமாளுக்கு இதனுடைய சம்பந்தத்தினால ஏதாவது கஷ்டங்கள் வருமா? இப்ப ஆத்மாவுக்கு பசிதாகம், சோகம், மோகம் எதுவும் கிடையாது. ஆனா அந்த பசிதாகத்துக்கெல்லாம் காரணம் என்ன? சரீர சம்பந்தம். அப்போ ஜீவனுக்கு சரீர சம்பந்தத்தினால கஷ்டங்கள், பூர்வங்கள் வரா மாதிரி இவற்றை சரீரமாக கொண்டிருக்கிற பகவானுக்கும் தோஷங்கள் வருமான்னு கேட்டா தோஷங்கள் வராது. அதான் அஜசப்தம் காட்டு. எப்படி சரீரத்துல இருக்கிற வளர்க்கிறது சுருங்கிறதுன்ற தன்மை ஆத்மாவுக்கு கிடையாதோ,
அந்த மாதிரி இவற்றை சரீரமாக கொண்ட பெருமாளுக்கும் இதுல உள்ள தோஷங்கள் எல்லாம் கிடையாது. சரீரம் அப்படி இருக்க பிறக்கச்ச குழந்தையா இருக்கும், அப்புறம் பாலனாரா, யுவாவாரா, கழவனாரா, அப்புறம் ஒரு ஸ்டேஜில் சரீரத்தை வர்றான். அப்போ எப்படி இருக்கு? சரீரம் என்பது வளருவது, அப்புறம் ஒரு ஸ்டேஜில் வயசான அப்புறம் சுருங்குவது என்பதாக இருக்கு. ஆத்மாவுக்கு இந்த வளர்றது சுருங்குவது கிடையாது. ஆத்மா நிர்விகாரம் ஒரே மாதிரி இருக்கு. எப்படி சரீரத்துல உள்ள தோஷங்கள் விசாரங்கள் ஆத்மாவில் கிடையாதோ அந்த மாதிரி பிரபஞ்சத்துல உள்ள தோஷங்கள்லாம் பெருமாள் இடத்துல வராதுன்றதான் அஜசப்தமானது காட்டணும். அப்ப என்ன பண்ணணும்? விஸ்வரூப சப்தத்தினால காட்டப்பட்ட பரத்துவத்துக்கு விளக்கம் காட்டப்படுவது அஜசப்தம், தோஷ நிறுத்தல். அது ரெண்டு சேர்ந்து பரப்புவோம். மான்றது சௌலபியத்தை காட்டணும். புரிஞ்சுதா? இப்ப கஷ்டப்படுற ஒருத்தரை இன்னொருத்தர் காப்பாற்றணுமான இந்த காப்பாற்றுற வாழ்க்கை இந்த ரெண்டு குணம் சேர்ந்து இருந்தாதான் கஷ்டப்படுற வாழ்க்கை கஷ்டத்தை போக்க முடியும். இப்ப லோகத்துல பாருங்க, ஒருத்தர் கஷ்டப்படுறா, ஒருத்தர் இடத்துல போய் தன் கஷ்டத்தை சொல்லி என்ன பண்றா, என்னை காப்பாற்றி இதுலேருந்து என்னை விடுவிக்கணும்னு சொல்றா. இந்த ரெண்டுல ஒண்ணு இல்லைன்னா கூட அவ இவ துக்கத்தை போக்க முடியாது. இப்ப பாருங்க, ஒருத்தர் இடத்துல மேன்மை இருக்கு, பரத்துவம் இருக்கு, ஆனா சௌலபியம் இல்லை. அவ என்ன சொல்லுவா? என்னால உனக்கு உதவ முடியும், ஆனா எனக்கு புரியறதுக்கு இஷ்டம் இல்லை. அப்ப என்ன, அது உதவி பண்ணி அந்த கஷ்டத்தை போக்குறதுக்கான ஒரு காரியம் செய்யறதுக்கு திறமை இருக்கு, அந்த செய்யறதுக்கு மனசு இல்லை. பரத்துவம் இருந்து சௌலபியம் இல்லைன்னா அந்த கஷ்டப்படுறவனுடைய கஷ்டம் அவனால நிவர்த்தி ஆகாது. ஒருத்தர் இடத்துல ரொம்ப சௌலபியம் கருணை இருக்கு, யாராவது கஷ்டப்பட்டா தாங்க மாட்டான், ஆனா ரட்சிக்கிறதுக்கான சாமர்த்தியம் பரத்துவம் இல்லை. கூட சேர்ந்து அழுவோம், ஐயோ நீ கஷ்டப்படுறியே தாங்கலையே அப்படி பாரு, நீ அழாத போய் எங்க கஷ்டம் என்னோட போட்டோம் கூட வேற சேர்ந்து ஏன் அழ அப்படின்னு நமக்கு எடுத்துட நிமிஷம். அது சௌலபியம் இருந்து பரத்துவம் இல்லைன்னாலும் காப்பாற்ற முடியாது, பரத்துவம் இருந்து சௌலபியம் இல்லைன்னா காப்பாற்ற மனசு வராது. எந்த இடத்துல இந்த ரெண்டு குணமும் சேர்ந்து இருக்கோ, பரத்துவம் இருக்கிறதுனால காப்பாற்றுற சாமர்த்தியம் இருக்கு, சௌலபியம் இருக்கிறதுனால காப்பாற்றணுன்ற மனசு நல்ல எண்ணம் இருக்கு. அது ரெண்டு பெருமாள் தாயா திவ்யத பதிவுக்கு இருக்கு. சமர்த்தே சர்வஜே சகஜ சுகுதி சீக்கிரவரே எதர்த்தம் கர்த்தவியம் ந புனரிக்க எத்திஞ்சி அப்படின்னாங்க என்பதாக அந்த பெருமாள் இடத்துல இந்த பரத்துவம் ரட்சிக்கிறதுக்கு போகணுங்கிற சாமர்த்தியம், சௌலபியம் ரட்சிக்கணுங்கிற நல்ல எண்ணம் ரெண்டும் அவங்க நடக்குது. அதுதான் கீதையில சொல்ற போது மாம் ஏகம் சரணம் பிரஜன்னு மாம்னு சொன்னான். அடுத்தது என்ன சொன்னான்? அகம்வா சர்வ பாபேபியோ மோட்சயிஷ்யாமி. மாம் என்பது சௌலபியத்தையும் அகம் என்பது பரத்துவத்தையும் காட்டும். அதாவது உனக்கு முன்னாடி அத்தான் அம்மாஞ்சின்ற உறவோட நின்றுட்டு இருக்கேனே, இப்படிப்பட்ட உறவோட கூடிய என்ன கருணாநிதி பண்ணுன்னு கேட்கலாம். அது சௌலபியம். பலன் கொடுக்குற விஷயத்துல அகம்னுதான் தலை நிமிந்து. அதாவது என்ன அர்த்தம்? உன்னை விடுவிக்கிறேன்னு சொன்னாலே போறோம், அகம்னு கிடைச்சிரும். விடுவிக்கிறேன்னா அது நான் தானே அர்த்தம். அதுல நான் வேற சொல்லி மோட்ச விஷயாமின்னு வேற சொல்லியிருக்கானேன்னு கேட்டா, அதாவது அந்த விடுக்கு சில பேர் சொல்றத பார்த்தா அந்த காரியத்தை நிச்சயமா செய்வான்ற ஒரு நம்பிக்கை வரும். சில பேர் செய்யறேன்றத பார்த்தாலே இவ செய்ய மாட்டான்னு தெரியும். அவ சொல்ற தோரணையே இவ எங்க செய்ய போறான்னு தோணும். ஆனா பெருமாள் என்ன சொல்றான்? நான் உண்டே எல்லா கர்மங்கள்ல இருந்து விடுவிக்கிறேன்னா, நித்திய சம்சாரியான உன்னை நித்தியசூரிகள் ஜோதியில் சேர்த்தால் என்னை விளக்கவெல்லாம் ஒருவரும் இல்லை. அதான் கேட்கலாம் பெருமாள். இத்தனை நாளா சம்சாரத்துல உழண்டு எவ்வளவோ கஷ்டங்களை அனுபவிச்ச, ஓடி ஓடி பலவிறப்பும் பிறந்து மற்றொரு தெய்வம் பாடி ஆடி பணிந்துன்னு கண்ட தெய்வங்கள் காலில் எல்லாம் போய் நீதான் ரட்சகன்னு இப்படியெல்லாம் காலில் விழுந்த, எதுவராவது உன்னை சம்சாரத்திலேருந்து விடுவிச்சுதா? இன்னும் நீ கஷ்டங்களை அனுபவிச்சுதானே இருக்க. அதுகெல்லாம் எப்படி உன்னை விடுவிக்கிறதுக்கு முடியாத, விடுவிக்காம இருந்தாலும் அதே மாதிரி நான் விடுவிக்கிற போது அவளால என்ன தடுத்து நிறுத்தவும் முடியாது. அதான் அகம். யாராலையும் என்னுடைய ரட்சணத்தை தடுத்து அந்த இதுதான் இருக்கணும். கவலைப்படாதே, நீ யாரும் என்னை கலைக்க முடியாது, தடுக்க முடியாது, ஒரு காரியம் நடக்கும் அப்படின்னா நமக்கும் அவ செஞ்சு கொடுப்பான்ற நம்பிக்கை இருக்கும். அதை பெருமாள் பிடிக்கிறோம். அகம்வா சர்வபாபேபியோ மோட்சயிஷ்யாமி. அதைத்தான் இந்த இடத்துல விஸ்வரூப சப்தத்தினாலையும் அஜம்ர சப்தத்தினாலையும் பரத்துவம் தெரிகிறது, மான்றதுனால சௌலபியம். அதனால அவன் இடத்துல என்ன இருக்க? ரட்சிக்கிறதுக்கு சாமர்த்தியமும் இருக்கு, ரட்சிக்கணும்ன்ற நல்ல மனசும் அவன் இடத்துல இருக்கு.
கிடையாது. இப்படிப்பட்டவனிடத்துல ஸ்மர்த்தா ஞான ரூபமான பிரபத்தியை கண்ணு அதான் பெருமாள் இருக்குது. இதே மனதில் விஸ்வஸ்தே சரீரே சத்தியோ நரக பாகுசாமே இதே ஸ்மர்த்தா விஸ்வரூபம். அதான் நரசப்தத்தினால எல்லா ஜீவாத்மாக்களும் சரணாகதி பண்ணதா. பக்தியோகம் போல இது குறிப்பிட்ட அதிகாரிகளுக்கு சான்ற விவஸ்தை கிடையாது. பக்தியோகம் ஆரம்பிக்கிறதுக்கு திரைவர்ணிகள்ல ஒருவனா இருக்கணும்ன்ற கட்டுப்பாடு சரணாகதிக்கு கிடையாது. அந்தனர் அந்தியர் எல்லையில் நின்ற அனைத்துலகும் நொந்தவரே முகதாக திரையானாம் சத்திரியாதீனாம் பிரபன்னானாம் தத்துவத புலந்தாங்கு சாதுகள் நாளிலும் கீழிருந்து எத்தனை நலந்தானிடாத சண்டாள சண்டாளர்களாகிலும் பலந்தாங்கு சக்கரத்தன்னல் மணிவண்ணற்கால் இன்னும் கலந்தார் அடியார்தம் அடியாரும் நரக. எல்லா ஜாதியினரும் சரணாகதி பண்ணலாம், ஜாதி நியமம் கிடையாது என்பதாக சொல்லி சரணாகதிக்கு அதிகாரி யாரு, சரணாகதியை எப்படி அனுஷ்டிக்கணும், சரணாகதியை எப்படிப்பட்ட அதிகாரி நடத்தல பண்ணணும் எல்லாத்தையும் பெருமாள் முதல் ஸ்லோகத்துல நாம செய்ய வேண்டிய விஷயத்தை பார்த்துட்டோம். இப்போ அடுத்த ஸ்லோகம் இந்த மாதிரி நான் சொன்ன காரியத்தை நீ பண்ணா என் விஷயத்துல நான் என்ன பண்றேன்னு தெரிஞ்சுக்கோ. என்ன பண்ணுன்னு சொல்றியா, அந்த மாதிரி நான் பண்ணினா எனக்கு நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்டா நான் பண்றத சொல்றேன். சதஸ்தம் நியமானம் காஷ்டபாட்டான சன்னிகம் அகம் ஸ்மராமி மர்பத்தம் நயாமி பரமாம் விதமா இதை வச்சுக்கணும். வச்சுக்கணும் மராதகரமத்துவமா அந்த பூவராக தெரிவிச்சுட்டு அங்க இது பண்ணணும். அதாவது வராக பெருமாள் தான் மோட்சத்தை கொடுக்கறதுன்றது ஸ்ரீமன் நாராயணன். அது எந்த அவதாரத்தை வேணா வச்சுக்கலாம், எதுனா வச்சுக்கலாம். அழைச்சிட்டு போறேன்னு சொல்றது வராக பெருமாள். நயாமி பரமாம் கதி என்பதாக நான் அழைச்சிட்டு போறேன்னு சொல்றது வராக. அந்த மாதிரி பாசி தூத்து கிடந்த பார்மகற்கு பண்டொரு நாள் மாசுடம்பில் நீர்வாராம் மானவிழா பன்றியாம் அப்படின்னு தேசுடைய தேவர் திருவரங்க செல்வனார் பேசி இருப்பனகள் கேட்கவும் சேராதே என்பதாக வராக அவதாரத்தை சொல்லி அப்பேற்பட்ட திருவரங்கனார்னு சொல்லி அந்த சொன்ன வார்த்தை கேட்கவும் சேராதேன்றது வராக சர்வஸ்லோகம். அகம் ஸ்வராமி மத்பக்தம் நயாமி பரமாம் கதி. அதனால இப்ப என்னன்னா சதஸ்தம் பிரியமானம் சதஸ்தம் ஆகையால் நான் சொன்னபடி கேட்பவன் ஆகையால் சரணாகதியை சொன்னேன். அந்த மாதிரி சரணாகதி ஆகிய இந்த லகு உபாயத்தை அனுஷ்டிக்கிற விஷயத்துல தம்னா என்ன அர்த்தம், சரணாகதியை அனுஷ்டித்தவன். அந்த தம்ன்றது என்ன காட்டுறதுன்னா சுயசிருஷ்டியத்துவத்தை காட்டுறது. சரணாகதி பண்ணினவன் என்ன ஆகும், மோட்சத்துக்காக செய்ய வேண்டிய காரியத்தை செய்து முடித்தவன் ஆகிறான். சிதசித்தியன் என்பதாக சொல்லப்படும். இந்த சிதசித்தியனுடைய நிலை என்ன அப்படின்னா பிராயேன அசுதசித்தியத்துவாக்கு மிருத்யோகோ உஜ்ஜிதே ஜனக சிதசித்தியாக பிரதீட்சந்தே மிருத்யு பிரியமிவாசிது. சரணாகதி பண்ணாதவா என்ன நினைப்பா, மோட்டார்த்த உபாயத்தை அனுஷ்டிக்காதவா நாளைக்கு நம்ம போனமான இந்த ஆத்மா என்னெல்லாம் பாடுபட போறதோன்னு நினைச்சிட்டு மரணத்தை கண்டு பயப்படுவா. அதுவே கிருதசித்தியர்களான ஆத்மரட்சா பரத்தையே பெருமாள்கிட்ட ஒப்படைத்த பிரபன்னர்கள் பக்தியோக நிஷ்டர்கள் இவாள்லாம் உபாய அனுஷ்டானத்தினால எப்படி இருப்பா, மரணத்தை பிரியமான விருந்தாளி மாதிரி எதிர்பார்ப்போம். அப்படின்னா என்ன அர்த்தம், போற இடம் நிச்சயம் பெருமான் அடைய போறோம், அப்பேற்பட்ட உசந்த இடத்துக்கு போறோன்றத பிரியமான அதிதியை போல எதிர்பார்க்கிறா என்று சொல்றாலோ. அப்படிப்பட்டவனான உண்மை சதஸ்தம், அப்படிப்பட்டவனான இல்லை. சாதக பறவை மாதிரி கிருஷ்ணமேகமாகிற கிருபாரசத்தை எதிர்பார்த்து கொண்டு சாதக பறவை என்ன பண்ணுமா, மேக ஜலத்தையா அண்ணாந்து பார்த்துட்டு இருக்காங்க. மழை ஜலம் விழாதான் அது பருகும். அந்த மாதிரி இந்த பிரபண்ணன் என்ன பண்றான் அப்படின்னா கிருஷ்ணமேகமாகிற கிருபாரசத்தை பகவானுடைய கருணையை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. அதனால ஏதா தேகாவசானமும் துப்பாதம் பிராபையன்னு சொல்லி சரணாகதி பண்ணிட்டேன். தேகாவசானம் வர வேண்டிய காலத்தையும் பகவத் பிராப்தியையும் எதிர்பார்த்து காத்துருக்கான். நீ சொன்ன வார்த்தையை நான் கேட்டுட்டேன், நான் கேட்ட காலத்துல நீ மோசம் தர வேண்டிய காரியம் இன்னும் உனக்கு தான் பெண்டிங்ல இருக்கு, எனக்கு தெரிய வேண்டியது எதுவும் இல்லை. சகஸ்தம் அப்பேற்பட்டவன் பிரியமானம் அதாவது மரண காலம் வரும் பொழுது என்று சொல்றேன். அவனுக்கு அந்த ஆயுஷ் முடிகிற காலத்துல மரண காலம் வரப்பொழுது அவன் எப்படிப்பட்ட நிலையில இருக்கான் அப்படின்னா காஷ்டபாட்டான சங்கீதம். இது எல்லாருக்கும் பொதுதான். எல்லாரும் மரண காலத்துல கல்லு கட்ட போல நினைவிழந்து அப்படி கடக்கிறது தான். ஆனா இவன் விஷயத்துல விசேஷத்தை சொல்றேன்.
எல்லாருக்கும் அது துல்லியமாக இருந்தாலும் எய்த்து என்னை நடிக்கும் போது அங்கேதும் நான் உன்னை நினைக்க மாட்டேன், அப்போதைக்கு இப்போதே சொல்லிவிட்டேன் என்பதாக என்ன அர்த்தம்? அந்த சரணாகதியை நல்ல நிலையில சிதேவனுக்கு நிச்சயத்தே பண்ணியாச்சு. அந்த மாதிரி ஒரு காலம் வரப்போது உன்னை நினைக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்ற ஆழ்வார்கள் இது மாதிரி பெருமாள் என்ன சொல்றான்? அந்த நிலை உனக்கு வரச்சு காட்டபாட்டான சரீரம் கல்லும் கட்டையும் போல நினைவு இல்லாத அந்த மரண தசையில மூச்சைய ஸ்தானத்துல நீ என்ன பண்ற? ஞானம் இன்னும் வெளிப்படுறதுக்கு வழி இல்லாத கிடக்கிற போது அப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னு கேட்டா உன்னுடைய ஒரு நினைவை நான் எதிர்பார்க்கல. இப்ப பக்தியோக நிஷ்டர்களா இருந்தா எம் யோகினக பிராணத்யோக காலே எத்தேன சித்தியே விசேஷம் அவன் பிரயத்தனத்தினால அந்த அந்திம ஸ்ருதிய பகவத் விஷயத்துல கொண்டு வரணும். பிரபன்னாளுக்கு தேவ பெருமாள் சொன்னாரு அந்த மாதிரி அந்திம ஸ்ருதி பாஷ்யக்காரர் என்ன சாதிக்கிறார்? கேவலம் மதியை எய்வதையா அதிபிரபுத்தக மாமேவ அவலோகையன்னு அப்பிரச்சுத பூர்வ சம்ஸ்கார மனோரதகான்னு பெருமாள் சொல்ற வாக்கியமா கத்தியத்துல பாஷ்யக்காரர் பகவான் சொல்ற வாக்கியம் மதியை எய்வதையா என்னுடைய கிருபையினால என்று பெருமாள் சொல்றதுனால அன்னைக்கு நான் சொன்ன வார்த்தையை கேட்டு நீ பண்ணின காரியத்தினால நான் இன்னைக்கு ஒரு விஷயத்துல மரணப்படுக்கையில நினைவிழந்து கிடக்கிற போது நான் என்ன பண்றேன்? அகம் ஸ்மராமி பக்தம். இடத்துல பக்தம்ன்றது பக்தியோக நிஷ்டனை சொல்லல, பிரபந்தனை சொல்லுது. ஏன்னா பக்தியோக நிஷ்டனா இருந்தா அவன் தன் முயற்சியில கொண்டு வரணும். பிரபந்தனுக்கு அந்திம ஸ்ருதி பக்தம் அப்படின்னு சொல்றோம். அதனால என்னன்னா சீத்தே சுபசேவா நஷ்ட ஸ்மிருதிரபி பரித்தியஜன் தேகம். தேகத்தை வர்ற போது நினைவு இல்லாம கடக்கச்ச பெருமாள் இவரிடத்துல தன் விஷயமான நினைவை எதிர்பார்க்கவில்லை. இன்னொரு பாடம் உண்டு, என்னன்னா அகம் ஸ்மாரயாமி. ஸ்மாரயாமின்னா என்ன அர்த்தம்? இவன் விஷயத்துல தன் நினைவை தானே உண்டாக்குறான். பக்தியோக நிஷ்டன் மாதிரி முயற்சி தேவையில்லை, அந்த நினைவை பெருமாள் தானே உண்டாக்குறான். அதாவது என்ன? அந்த மோட்சம் கொடுக்கிற அந்த சமயத்துல இருந்துட்டு அந்த தேவையை அழகா சீபாஷத்துல இதெல்லாம் வியாக்கியானம் பண்றாரு. அதாவது இவன் என்ன பண்றான்னா அந்த சரீரத்திலேருந்து கிளம்புற போது மூர்தன்ய நாடின்றது திறத்தை நோக்கி இருக்கு, தலைவாசல். அது வழியா இவன் வெளியில கிளம்புற போது என்ன அப்படின்னா இந்த கிளம்புற நிலையில பக்தியோக நிஷ்டன் பிரபந்தம் 2 பேருக்கும் உண்டு. ஆனா அந்த ஸ்மிருதி மட்டும் இவனுக்கு பெருமாளே கொடுக்குறான், அவன் தன் முயற்சியினால கொடுக்குறான். அதுதான் வித்தியாசம். இந்த பக்தனோ பிரபந்தனோ என்ன பண்றான்? இந்த சரீரத்திலேருந்து கிளம்புற போது இந்த இதுக்கு பேர் மூர்தன்ய நாடி சிம்ம நாடி என்றெல்லாம் பேரு. அங்க போய் இவன் என்ன பண்றான்? அந்த நாடி துவாரமானது மூடி இருக்கான். அந்த இடத்துல போய் கை கூப்பிட்டு சூட்சும சரீரத்தோட நிற்கிறான். நிற்கிற போது ரிஷிகேசனான இம்பெருமான் சேவை கொடுத்து அந்த இதை நாடி துவாரத்தை கறந்து விட்டு இவனை வெளியேற்றி இவன் கூட காணுவான். அந்த மாதிரி ஒரு சிறப்புன்றது என்னன்னா பக்தன் பிரபன்னன், அதான் மோட்சத்தை அடைய போறவாளுக்கு இந்த சிறப்பானது. அதுல இவனுக்கு உள்ள விசேஷம் அந்த அந்திம ஸ்ருதி கூட இவன் பிரயத்தனத்தினால வேண்டாம் அகம் பராமி என்பதாக சொல்லி இவன், அதாவது நம்ம சரீரத்துல மொத்தம் 101 நாடிகள் பிரதான நாடிகள் இருக்கு. அதுல மற்ற நாடிகள்லாம் ஒவ்வொரு திசை நோக்கி இருக்கு. அந்தந்த நாடி வழியா போறவா அந்தந்த லோகங்களுக்கு போய் பலாபலனை அனுபவிச்சுட்டு கீழே வருவா. மூர்த்தன்ய நாடி வழியா போறவா தான் என்ன பண்ணுவா? மோட்சத்தை அடைவா. அதனால சதம்ச ஏகாத ஹிருதயத்திய நாட்டியதா தாசாம் மூர்தானாம் அபிமுக்திகா தயோத்வமாயன் அமிர்தத்வநிதி விஸ்வங்கன்யா விக்ரமணே பவந்தி. அதனால ஊர்துவம் மேல் நோக்கி போற நாடி வழியா போறவா மோட்சத்தை அடைகிறா, மற்ற நாடுகள் வழியா போறவா மேல் லோகத்துல பலாபலனை அனுபவிச்சுட்டு கீழே திரும்புற அப்படின்ற மாதிரி இவனுக்கு மட்டும் பெருமாள் என்ன பண்றா? ரிஷிகேசனான பெருமாள் சேவை கொடுத்து அந்த நாடு, அதாவது அந்த மாதிரி மரண தசையில ஞானம் இழந்தவனுக்கு திடீர்னு அந்த ஞான விகாசத்தை கொடுக்குறானே, சரீரத்திலேருந்து கிளம்பத்தையே ஞானத்தை கொடுக்குறானே, அங்க போய் நிற்கும்படியா பண்ணி வெளியேற்றி இப்பேற்பட்ட ஒரு உபகாரம் பண்றதும் இந்த பிரபந்தனுக்கு வரக்கூடிய ஏற்றமும் எப்படிப்பட்டது, பக்தனுக்கு வரக்கூடிய ஏற்றம் எப்படிப்பட்டது, இதெல்லாம் புதுவாழ்க்கிறோம். ரொம்ப விரிவா வாழ்க்கைக்காக சாதிக்கிறோம். ஆக என்னன்னா அகம் ஸ்மராமி மத்வத்தம் என்பதாக சொல்லி இதுக்கு மேல என்ன சொல்றான் பகவான்? நயாமி பரமாங்கதி, பரமாங்கதி நயாமி, அதாவது உயர்ந்த ஒரு பதத்துக்கு அழிச்சுட்டு போறேன். அந்த உயர்ந்த பதம் எது? ஸ்ரீகரிதான். எப்படி அழிச்சுட்டு போறேன்? அச்சிராதி மார்க்கத்தினால். அதாவது அச்சிராதி மார்க்கம் அப்படின்னா
அர்ச்சித் என்று சொன்னா அக்னின்னு அர்த்தம். அக்னியை ஆதியாக கொண்ட மார்க்கம். அதாவது இந்த சூக்ஷ்ம சரீரத்தோட இவன் என்ன பண்றான், மூர்தன்ய நாடி வெளியா வெளிக்கிளம்புறான். பெருமாள் வெளியேற்றுறானோ இல்லையா, அப்படி வெளியேற்றுற போது 12 பேர் இவனுக்கு உபசாரங்களை பண்ணி வழி நடக்கிறான். நடைபெற அங்கி பகல் ஒளிநாள் உத்தராயணம் ஆண்டு இடைவரு காற்று இரவி இரவின் பதி மின்பருணன் குடையுடை வானவர் போன் பிரஜாபதி என்றிவரால் இடையிடை மோகங்கள் எழுதி எழில்பதம் ஏறுவது. அதுல முதல்ல என்ன பண்றான்னா அக்னி லோகத்துக்கு போறோம். அந்த அக்னி தேவதை என்ன பண்றது, இவனுக்கு பல பல உபசாரங்கள் எல்லாம் பண்ணி தன்னுக்கு உண்டான எல்லை எவ்வளவோ அது வரைக்கும் கொண்டு வருது. இப்ப ஆத்துக்கு நல்ல கௌரவித்து கணுக்கவா வந்தா என்ன பண்ணுவோம், உபசாரங்களை பண்ணிட்டு அவன் ஆத்து கிளம்பச்ச வாசம் வரைக்கும் போய் கழித்து வாங்குவோம் வழி அனுப்புறமோ இல்லையோ, அந்த மாதிரி அந்த தேவதைகள் தங்களுக்கு உண்டான எல்லை எவ்வளவோ அது வரைக்கும் இவனை வழி அனுப்புறது. அது மாதிரி 12. அதுல ஒருத்தன் இந்திய சூரி அமானவன், அவன் சீவை குண்டத்திலேருந்து வரான். மற்றவாள்லாம் என்ன பண்றா, தங்கள் எல்லா வரைக்கும் கொண்டு வருவார். ஆக முதல்ல அக்னி. இரண்டாவது பகல் என்கிற காலத்துக்கு அபிமானி தேவதை. அந்தந்த ஒரு அசேதனத்துக்கும் என்ன உண்டு, ஒரு அபிமானி தேவதையான சேதனம் உண்டு. அடுத்தது பகல். அதுக்கப்புறம் சுக்லபட்சம்ன்ற காலத்துக்கு அபிமானி தேவதை. அப்புறம் உத்தராயணம். உத்தராயணம்ன்றது 6 மாசத்துல, அதான் காலம் கூடுறது பார்த்தோம். பகல்ற போது ஒரு நாள்ல ஒரு பகுதி, சுக்லபட்சம்ன்ற போது 30 நாள்ல 15 நாள், உத்தராயணம் ஒரு வருஷத்துல 6 மாசம், அப்புறம் சம்பத்சரம் வருஷம் கொஞ்சமா. ஆக இதெல்லாம் கால அபிமானி தேவதைகள் இவனுக்கு உபசாரங்களை பண்ணி கௌரவித்து கொண்டு வந்தார். அக்னி, பகல், சுக்லபட்சம், உத்தராயணம், சம்பத்சரம். வாயு, வாயு தேவதை. சூரியன், அப்புறம் சந்திரன் விட்டாச்சா. அதுக்கப்புறம் வரவன் தான் வித்யுத் புருஷன்னு பேரு. அவனுக்கு அமானவன், மானசன் என்றெல்லாம் பேரு உண்டு. அவன் தான் பரமபதத்திலேருந்து என்ன பண்றான், இவனை அழைச்சிட்டு போறதுக்கு இந்த பிரகிருதி மண்டலத்துக்கே வரான். பிள்ளை நல்ல இதுல ஃபாரின்லேருந்து ஃபாரின் ரிட்டர்ன் அந்த காலத்து அவ்வளோ பெருமா சொல்லிட்டேன். ஏன்னா நான் படிக்க விழுந்தா யாராட்டாலும் அங்கே இருக்கா, இதெல்லாம் ஃபாரின் ஆகுது ரிட்டர்ன் ஆகுது ஒன்றும் இல்லை. அது அப்படி சந்தோஷம். அப்படி அவனை கௌரவிச்சு அழைச்சிட்டு வர்றதுக்கு மாலையில தாரத மட்டையோட இதுக்கே போயிடுவான், ஏர்போர்ட்டுக்கே போயிடுவான். வந்த பிள்ளை வீடு வந்து சேரமாட்டான். சந்தோஷம், அந்த உற்சாகம். அது அந்த காலத்துல அப்படிதான் இருந்தது. அதோட அப்படியே ஸ்டேட்டஸ் அப்படின்னு. இந்த காலத்துல எல்லா ராஜ்யங்களையும் தடுக்க விழுந்தா எல்லாரும் அங்கதான் இருக்கா, இந்தியாவில இருக்கான்னு சொல்றதுதான் ஆச்சரியம். அந்த மாதிரி பெருமாளுக்கு நம்ம குழந்தை நம்ம இடத்துல வரப்போறான்னு அங்கேருந்து ஒரு நித்திய சூரிய இங்க அனுப்பிச்சு அவனை அழிச்சுட்டு வான்னு அனுப்புறான். அவன் நித்திய சூரி அமானவர். இப்போ அனந்தகளோட விஷயத்தேனாதிகளுக்கெல்லாம் எப்படி ஒரு கைங்கரியமோ அந்த மாதிரி இவனுக்கு இவனை அழிச்சுட்டு வரக்கூடிய ஒரு வேலையை பெருமாள் வச்சிருக்கான், மானசன். அவனோட கூட வருணன், இந்திரன், பிரஜாபதி 3 லோகத்துக்கு போவான். அதுக்கு முன்னாடி தனியா வரான். இப்ப அமானவனோட கூட வருணலோகம், இந்திரலோகம் 12 வருத. அக்னி, பகல், சுக்லபட்சம், உத்தராயணம், சம்பத்சரம், வாயு, சூரியன், சந்திரன், வித்யுத் புருஷன், வருணன், இந்திரன், பிரஜாபதி. அப்ப என்னன்னா அவாவா உபசாரங்களை பண்ணி தங்கள் எல்லா வரைக்கும் கொண்டு விட, அதுக்கப்புறம் அந்த உபசாரங்கள்லாம் நம்ம மாலை மரியாதை பண்ணி அத்தியபாத்திய சமர்ப்பிச்சு இவனை கௌரவிச்சு அவாவா கொண்டு விட, அந்த உபசாரங்கள் எல்லாம் பெற்றுண்டு இவன் என்ன பண்றான், இந்த பிரகிருதி மண்டலத்தெல்லாம் தாண்டி எல்லாத்துக்கும் மேல விரஜைன்ற ஆறு ஓடுறது. அந்த விரஜையில தன் சூக்ஷ்ம சரீரத்தையும் விட்டுட்டு பரமபதத்துக்கு போனான். அங்க போனா அங்க அவனுக்கு கிடைக்கக்கூடிய உபசாரங்கள் எல்லாம் ஆச்சரியமா அந்த சூரிய சம்பந்தங்கள் பாசுரத்துல அவங்க சாதிக்கிறோம். வைகுண்டம் புகுதலும் வாசலில் வானவர் வைகுண்டம் சமர் யமர் யமரிடம் புகுதென்று வைகுண்டத்து அமரரும் முனிவரும் உயர்ந்தனர். வைகுண்டம் புகுவது மன்னவர் விதியே விதிவரை புகுந்தனர் என்றினர் வேதிய பதியினில் பாங்கினில் பாதங்கள் கழுவினர். நிதியும் நற்சுண்ணமும் நிறைகுட விளக்கமும் மதிமுகம் அடந்தையர் ஏந்தினர் வந்து அவர் எதிர்கொள்ள மாமணி மண்டபத்து அந்தமில் பேரின்பட்டு அடியோடு நம்ம அவ்வளோ சந்தோஷப்படுறோம். வைகுண்டம் புதுவதும் வாசலில் வானவர். அதாவது என்ன முத்துரேசங்க சாய்கிறா மாதிரி எல்லாரும் நித்தியசூரிய புத்தர்களுக்கெல்லாம் பெரிய பெரிய திருமாளில இங்கெல்லாம் இடம் சின்னதா இருக்கேன்னு கவலைப்படாதுங்க. நம்ம அம்மா அப்பா பெரிய பங்களாவை வச்சுட்டு காத்துட்டு இருக்காங்க, நம்ம குழந்தை எப்ப வரப்போறான் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு
அந்த மாதிரி அவ்வளவு சாரியா வீதிகள், அதாவது பெரிய லோகம். அந்த பிரகிருதி மண்டலம் கால் பாகம்னா திரிபாதி பூமி, பாவோத்திய விஸ்வாபூதானி திரிபாதத்திய அமிர்தம் வீதி. அந்த மாதிரி அந்த சீதை கொண்ட லோகம் அவ்வளோ பெரிய லோகம். மத்திய வீதி, பூர்வ வீதி, வராக வீதின்னு பல பல வீதிகள், பல பல தேசங்கள் எல்லாம் இருக்கு. அப்போ அவ்வாறு நித்தியசூரிகளும் புத்தர்களும் என்ன பண்றா, இவனை வரவேற்கிறா. இவனுக்கு தும்பாலங்காரங்கள் எல்லாம் பண்ணி பெருமாளுக்கு உள்ள அலங்காரத்தை போல இவனுக்கு பட்டு பீதாம்பரங்கள்லேருந்து எல்லாம் வந்துடுறது. அப்படியே என்ன சாரூபியம், சமான ரூபம், சாலோக்கியம் வந்துருக்கு, சாரூக்கியம் வந்துருக்கு. அந்த அலங்காரங்களோட கூட என்ன பண்றான், எல்லாருடைய உபசாரத்தையும் ஏற்றுக்கிறான். அதாவது வைகுந்தன் சமர் யமர் யமரிடம் புகுகின்ற பெருமாளுக்கு சேகபூதர்களான நீங்கள் எங்களுக்கு சுவாமிகள் அப்படின்னு அவன் அந்த பாகவத பிரதிபத்தியோட அவனை சுவாமியாக்கி விவாதங்களை என்ன சொல்றா, உனக்கு நான் சேகபூதன். பாகவத சேகத்தை அங்க இந்த தியரி அந்த பிராக்டிக்கல் இந்த அடியேன்னு சொல்லுவா. ஆனா அதனுடைய ஒரு அனுபவங்கள்லாம் அங்கதான். அந்த மாதிரி பெருமாளுக்கு தாசபூதர்கள் எமக்கு சுவாமிகள் அப்படின்னு வைகுந்தத்தை அமரரும் முனிவரும் இயந்தன ஆச்சரியப்படுறா. அந்த மாதிரி என்ன கலக்கமே உள்ள இந்த சம்சாரத்துல பல பல கலக்கங்களுக்கு வழி இருக்கச்சே இதெல்லாம் தப்பிச்சு நீ பகவானை தெரிஞ்சு சரணாகதி பண்ணிட்டு வந்தையே, என்ன ஆச்சரியம், என்ன ஆச்சரியம், ஆச்சரியப்படுறா. அதாவது என்ன அர்த்தம், அந்த கைங்கரியத்துக்கு தடங்களே வராது. அங்க நாங்க பண்ற கைங்கரியம் பெருசு இல்லை, 1000 தடங்கள் உள்ள இந்த லோகத்துல அந்த தடங்களை போக்கிண்டு கைங்கரியம் பண்ற இந்த விஷயத்தை தெரிஞ்சுட்டு இந்த லோகத்திலேருந்து வந்தையே நீ பண்ணினது பெரிய சாதனை என்பதாக ஆச்சரியப்பட்டு என்ன பண்ற, வைகுண்டம் புகுவது மன்னவர் விதியர், மன்னவர் வைகுண்டம் புகுவது பின்னவர் விதியே, எங்களோட பாக்கியம், நீங்க இங்க சேர்ந்தது எங்களுடைய பாக்கியம் அப்படியே நம்ம கொண்டாடி வரவேற்று என்ன பண்றா அப்படின்னா, விதிவகை புகுந்தனர் என்று நல் வேதியர் பதினில் பாங்கினில் பாதங்கள் கழிவினர். அவனுக்கு அத்தியபாக்கியம் சமர்ப்பித்து பாங்கினில் அதாவது திருவடியை ஜலம் சேர்த்து அந்த இதை உபசாரங்கள் பண்றாவாம். அதாவது என்ன அப்படின்னா, இவனும் அனாதியா சம்சாரத்துல இருந்துட்டு வந்திருக்கான், தோஷங்கள் இருந்து விலகி வந்திருக்கான். நாமளோ தோஷமே இல்லாத சதாபத்தியனுக்கு சூரையகான் அந்த பெருமாளை அனுபவிச்சிருக்கோம். நாமளா இவன் திருவடியை தொடர்றதுன்ற அசூயை இல்லாத பாங்கினி மனப்பூர்த்தியான ஒரு பிரீதியோடையும் பக்தியோடையும் என்ன பண்றான், பரம பாகவதன் தனக்கு சுவாமின்னு சொல்லி திருவடியில ஜலம் போட்டு அந்த மாதிரி பண்றோம். நிதியும் நற்சின்னமும் நிறைகூட விளக்கணும். பூர்ணகும்பம் ஸ்ரீசடாரி வேலை கொண்டு ஆச்சாரிய நேரான திருமணுக்கு ஸ்ரீசடாரி வேலை கொண்டு மாலை மரியாதையோட பெருமாள் அந்த மாதிரி உபசாரங்களை பண்ணி அவர் எதிர்கொள்ள மாமணி மண்டபம் திருமாமணி மண்டபம் ஆச்சரியமா பெருமாளை சேவித்து அனாதி நித்தியானுபவம் பண்ற நித்தியசூரிகளுக்கும் இன்று வந்த முத்தனுக்கும் வித்தியாசம் தெரியாதபடி பெருமான ஆனந்தத்துல போகத்துல தன்னோடும் பரமசாமியத்தை நிரஞ்சனக பரமம் சாமியம் பேசின போக மாத்திர சாமியம் இருந்தாச்சன்னு ஆனந்தத்துல பரமசாமியத்தை கொடுக்கிற பரியந்தம் நயாமி பரமானந்தத்தை இந்த உயர்ந்த கதி அந்த மோட்சத்தை பிரம்மானுபவத்தை பிரம்மணாசக சோஷ்ணதே சத்வான் காமான் சக பிரம்மணாதிபஸ்திதான முக்தன் அந்த பரமாத்மாவோட கூட அத்தனை ஆனந்தானுபவத்தையும் தெரிகிற பிரகாரங்கள் எல்லாம் நயாமி பரமானந்தத்தையும் என்பதாக சுத்தார்த்த சுரூபத்தை சொல்லி, நான் சொன்ன வார்த்தையை நீ கேட்டா உனக்கு நான் இதெல்லாம் செய்யறேன் என்பதாக இந்த 2 ஸ்லோகத்தினாலையும் அதிகாரி சித்தியத்தையும் சரண்யனான தன்னுடைய சித்தியத்தையும் 2 ஸ்லோகத்தினாலும் வாங்க நீங்க தான் வாங்கல மெட்ராஸ் வேண்டாம்